பலியை கேட்கும் ஒரு கடவுளை வேதாகமம் சொல்லவில்லை, பலியை கொடுக்கிற ஒரு கடவுளை வேதாகமம் சொல்லுது. என்னங்க, எனக்காக ஒருத்தர் மறிப்பாரா? அந்த அளவுக்கு நான் என்ன ஒருத்தா? அந்த அளவுக்கு நான் என்ன தகுதியா? மனுஷனுடைய வீழ்ச்சி என்ற ஒன்று நடக்கும்ன்றத புரிந்த தேவன் அந்த வீழ்ச்சியிலிருந்து மனுஷனை மீட்கும் திட்டத்தை அவர் உண்டாக்கி வச்சுட்டாரு. இயேசுவினுடைய மரணம் என்பது தச்செல்லாம் நடந்தது, நல்லவரா இருந்த ஒருத்தரை பூச்சி அடிச்சாங்க, அப்படியே இல்ல. It's a plan of God. பலியை தேடி நீ செல் என்று மதம் சொல்லுகிறது. ஆனால் பலியையும் பரிகாரத்தையும் உனக்கு நானே கொடுக்கிறேன் என்பதுதான் வேதாகமத்தின் சத்தியமாக. It's all about humanity. பாரதியார் கவிதை ஒண்ணு எழுதுகிறார். அவர் எழுதும் போது எப்படி எழுதுறாருன்னா, ஈசன் சிலுவையில் மாண்டான். ஈசன்னா காட்னு அர்த்தம். கடவுள் மனிதனுக்காக மரித்தார். இயேசு பிறந்தது நீங்க நானும் வாழ்ற ஆசியா கண்டத்துல தான் அவர் பிறந்தார். ஆமென். அவர் மனுகுல சாமி, நம்ம குல தெய்வம். வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பாவம் செய்த உடனே கடவுள் காணாம போயிட்டாரு அப்படின்னு பைபிள்ல போடுறாங்க. பாவம் செஞ்ச உடனே இவன் தான் காணாம போயிட்டான். ஆதியாகமத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன? மனிதனே எங்க இருக்கிறாங்கிறத முதல் கேள்வி. புதிய ஏற்பாட்டுல முதல் கேள்வின்னு தெரியுமா? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? சாகடிக்கும் சாமியை தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா சாமியை மனிதன் இங்கு சாகடித்தான். பாவிகளின் கையில் நல்ல தேவன். மதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, கோபமுள்ள கடவுளின் கையில் பாவிகள். சாமி செத்துதுங்க மனுஷனை வாழ வைப்பதற்காக. உங்களுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலையை சாட்சி ஜீவனை விட்டாராம். வழக்கமா ஜீவன் போன உடனே தலை சாயும். ஆனா நம்ம தலையை சாட்சி ஜீவனை விட்டார். தட் இஸ் a royal death. ரிலிஜன் என்ன தெரியுமா? கடவுளை சந்திக்க மனிதன் போடும் திட்டம், அல்லது நடந்த பிரச்சனைக்கு நானே உருவாக்கி கொள்ளும் ஒரு பரிகாரம். அதுதான் மதம். ஏன் இந்த மரணம் நடந்துச்சு? ஏன் இந்த சிலுவை? ஏன் ரத்தம்? ஏன் இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மரணம்? இந்த பலியே, இந்த ரத்தம், இந்த மரணம், இது எல்லாமே கடவுளுக்கு வேண்டியது என்பதினால் செய்யப்படவில்லை. மனிதனின் மனசாட்சி இவைகளின் மூலமாகத்தான் பூரணப்படுகிறது. ஆகையினால் தான் இது அத்தனையும் நடந்திருக்கிறது. இந்த குற்ற உணர்வு என்ன கொண்டு வந்துடுச்சு? நீ கடவுளுக்கு நண்பன்கிற ஐடியாவெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீ கடவுளுக்கு யாரா இருக்கிற? சத்துருவாங்க. அப்ப இது எப்படி சரிப்படுத்துறது? நம்மள மாதிரி வந்தது காரணம் என்ன தெரியுமா? என்ன சொல்றாங்கன்னா, அப்பதாங்க நம்ம படுற கஷ்டம் கடவுளுக்கு தெரியும். அவர் கடவுளுங்க, அவர் வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நம்மள மாதிரி ஒருத்தர் வந்தாதான் நமக்கு விளங்கும், நம்ம ஃபீலிங் அவருக்கு புரியும் அப்படின்னு. பரலோகத்துல மட்டும் ஒரு காரியம் தீர்மானிக்கப்பட்டதுனால எல்லாம் நடந்துறது இல்ல. இந்த பூமியிலே இருக்கிற நம்முடைய ஒத்துழைப்பு, மனிதர்களுடைய அங்கீகரித்தல் மூலமாகத்தான் எந்த காரியமும் இந்த பூமியில நடக்க ஆரம்பிக்குது. இயேசு வந்ததுக்கு அப்புறம் அன்பு வரலங்க. அன்பு இருந்ததுனாலதான் இயேசுவை அனுப்பினார். கொலைகாரனும் கொலைபாதகனும் வாழ்க்கையின் தவறான திசைகளுக்கு போகிறவனும் இருதயங்கள் மாற்றப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆமென். தேவ வார்த்தைக்கு நேராக நீங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளலாம். எசென்சியலா சில காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சில கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கான பதில்களை நான் படிக்க போறோம். இயேசு ஏன் மரித்தார்? இயேசு மரித்தாரா அப்படிங்கிறதே கேள்வியா இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? சில மத நம்பிக்கைகள் கிறிஸ்துவினுடைய மரணம், அதாவது சிலுவையில் இயேசு மரித்தார்னு அவங்க நம்புறாங்க. ஆனா இயேசு சிலுவையில் என்ன பண்ணல? மரிக்கவில்லை என்பது சில மதத்தாருடைய கூற்றாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் என்ன பண்ணல? மரிக்கவே இல்லை. அது அப்படியே மயக்கத்தில் இருந்தாருங்க, டப்புன்னு எந்திரிச்சு வந்துட்டாருங்க
அப்படின்ட்டுலாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஏன்னா ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா, அவர் வந்து ஈசா மசி, அவர் வந்து ஒரு ஒரு நபியாக இருக்கிறவர், தீர்க்கதரிசியாக எண்ணப்படுறவர் எப்படி மரிக்க கூடும், அவர் மரிக்கல அப்படின்னு என்ன பண்றாங்க, அப்படி இயேசுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவரை கவுக்குறது. புரியுதா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆமா, கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே இது பண்ணிட்டேடா அப்படிங்கிற மாதிரி, இது வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கவுத்து விடுற மாதிரி ஒரு இது. ஆனா எப்பவுமே ஒரு மரணத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் தேவை. கரெக்டா? டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தோன்னா என்ன பண்றோம், டெத்து கன்ஃபார்ம். அதனால ஒரு டாக்டர் வந்து இயேசுனுடைய டெத்தை சர்டிபிகேட் பண்ணியிருக்கிறார். அதுல இருந்து ஆரம்பிக்க போறோம். முதல்ல இயேசு மரித்தார் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? உங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா நீங்க திருப்பிக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம். சிலருக்கு தெரியாது, ஏன்னா இப்படிலாம் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா இருக்கு. இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை அவர்கள் நம்புகிறார்கள். ஒரு பகுதியில் நம்புகிறார்கள். அவர்கள் சிலுவையில் இயேசு மரித்ததாக அவர்கள் நம்பவில்லை. சரியா? ஆனா சிலுவையில் அவர் மரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதெல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்று, அடையாளப்படுத்தப்பட்ட ஒன்றாக அது இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 23 எடுத்தீங்களா? 46வது வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை விட்டார். இயேசு ஜீவனை விட்டார், இயேசு சிலுவையில் மரித்தார் அப்படின்னு இதுல ரெக்கார்ட் பண்றவர் யாரு? மருத்துவர் லூக்கா, டாக்டர் லூக்கா. நிறைய பேர் தெரிய பாருங்க இந்த லூக்கா. அதனால மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறது விஷயம் அல்ல. வேதாகமம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. லூக்கா இங்கு பதிவு செய்கிறார், இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசு மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவனை விட்டார். ஸோ இயேசுவினுடைய மரணம் கன்ஃபார்மா நடந்த ஒன்றாக இருக்கிறது. அதுவும் எதுல நடந்துச்சு? சிலுவையில் நடந்தது. இயேசுவினுடைய இந்த மரணத்தை பற்றி பாரதியார் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார். நிறைய எழுதியிருக்கிறார் பாரதியார். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அவர் வந்து ஒரு சாப்டர் வந்து இதை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். மால்கள் போட்டாங்க கரெக்டா? ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். எழுந்துயிர்த்தனன் நாள் ஒரு 3 நேசமா மரியா மகதலேனா நேரி இந்த செய்தியை கண்டாள். அதாவது கவிதையாவே எழுதுறாரு. ஈசன் வந்து சிலுவையில என்ன பண்ணான்? மாண்டான். அவன் ஒரு 3வது நாள் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பினார். அந்த செய்தி யாருக்கு சொல்லப்படுது? மகதலேனா. பாருங்க, இது வந்து ஒரு வேத பண்டிதர் இல்ல, நம்ம ஊரு எட்டயாபுரத்து பாரதியார் சொன்னதை படிச்சுட்டு இருக்கிறேன் நான். ஹலோ, நிறைய பேர் தெரியாது பாருங்க. இது பாரதிதாசனா கண்ணதாசனா அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறாங்க நிறைய பேர். ஆமா, அன்னைக்கு கொடுத்தது ஆபிரகாம் சால்சா டிஜோ தாமஸா அப்படிங்காரு. இதை சொன்னது வந்து ஆபிரகாம் சால்சா டிஜோ தாமஸாங்கிறாங்க. இந்த மாதிரி போயிடுது நம்ம ஆட்கள். ஆனாங்க பாருங்க, பாரதியார் நம்ம ஊரு முண்டாசு கவி, அவர் வந்து எழுதியிருக்கிறாரு, நேரிய இந்த செய்தியை கண்டால் நேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர், தேவர் வந்து நமக்குட்புகுந்ததே நாசமின்றி நம்மை நிதங் காப்பார். அதாவது தேவர் வந்து நமக்குள்ள என்ன பண்ணிட்டாராம்? உட்புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காட்பார். நம் அகந்தையை நாம் கொன்று விட்டால் அவ பாருங்க, அது அப்படியே போடுவாங்க, நீங்க பார்க்கலாம். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். எல்லாம் சொல்லுங்க, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான்.
நம்ம வந்து இந்த ஈசன்னாலே நமக்கு நம்ம என்ன யோசிப்போம்? ஈசன்னா அது யாரோ வந்து ஒரு கடவுளை பத்தி ஒரு வார்த்தை இல்லையா? ஈசன்னா காட்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், கடவுள் வந்து மனிதனுக்காக மரித்தார், சாமி வந்து செத்துச்சுங்க மனுஷனை வாழ வைப்பதற்காக. அல்லேலூயா. சாமி கொல்ற சாமி இல்லை, சாமி எனக்காக வந்து செத்த சாமி. பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்து போயிருந்த என்னை உயிர்ப்பிக்க அவர் மரித்தார், அவரது மரணத்தின் மூலம் என்னை அவர் உயிர்ப்பித்தார் என்பதுதான் வேதாகமத்தின் சத்தியமாக இருக்கிறது. சோ இன்னைக்கு காலையில சொல்ல விரும்புகிறேன், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கடவுள் மரித்தார். என்னங்க இந்த ஸ்டேட்மெண்டே, கடவுள் மரித்தார். எப்படி இது எப்படி விளங்கிறது? கடவுள் மரித்தார், சாமி செத்துச்சா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விளங்குறதுக்கே ரொம்ப கடினமா இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். சில நம்பிக்கைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் இருந்தாருங்க செத்து போயிட்டாரு இப்போ அப்படிமா. அந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பல விதமான ஆட்கள் இருக்காங்க நம்ம ஊர்ல. தேவன் என்ன பண்ணாரு? செத்து விட்டார் அந்த இடத்துல சொல்ல. கடவுள் வந்து மரித்தார், கடவுள் வந்து மனுஷனுக்காக செத்தார். சாமி வந்து சாகடிக்கும் சாமியை தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா சாமியை மனிதன் இங்கு சாகடித்தான். சொல்றாங்க, துஷ்டர்கள் இந்த உலகத்துல பெருகும்போது கடவுள் வந்து அவதாரம் எடுத்து வருவார். பாருங்க, இது வந்து நாம் வாழுகிற இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற மதங்களுக்குள் இருக்கிற சில நம்பிக்கைகள். இதை எடுத்து பேசும்போது நம்ம யாரையும் வந்து குறைச்சோ தப்பாவோ அப்படி இல்லை. வாட் பைபிள் சேஸ். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டாங்கன்னா எல்லாமே ஒன்று தானே அப்படிங்க. எல்லாமே ஒன்றுன்னா நான் இப்போ பிரசங்கம் பண்ண வேண்டியதே இல்லை. எந்த விதத்தில் இந்த சுவிசேஷம் மேலானதா இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? எடுத்து காட்டணும். அதனால இன்னொன்னு நம்ம குறைச்சி சொல்றோம்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் தேடுகிற பதிலைத்தான் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். அப்போ அதனாலதான் துஷ்ட பரிபால, அது ஒரு வரி சொல்லுவாங்களே, தெரியுமா உங்களுக்கு? துஷ்ட நிக்கிரகம் கஷ்ட கரிகாலமா பரிபாலம் அப்படிங்கிறாங்க, ஏதோ தெரியல. அதோடைய அர்த்தம் மட்டும் எனக்கு தெரியுது. என்ன அர்த்தம்னா, கெட்டதெல்லாம் பெருகும்போது கடவுள் இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணுவார்? கெட்டவனை அழிப்பார், இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவார். அதுதான் அவருடைய அர்த்தம்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. நான் சொல்றேன், சிலுவையை நீங்க பார்த்தீங்கன்னா, சிலுவை மாற்று கோட்பாட்டை முன் வைக்கிறது, மாற்று ஒரு நம்பிக்கையை உங்க முன்னாடி அது கொண்டு வந்து வைக்குது. என்ன மாற்று நம்பிக்கை கொண்டு வந்து வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவிகளை கடவுள் அழிக்கிறார் என்கிற சீன் இல்லை சிலுவையில. பாவிகள் எல்லாரும் சேர்ந்து கடவுளை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. விளங்குதுங்களா உங்களுக்கு? பாவிகளின் கையில் நல்ல தேவன். மதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, கோபமுள்ள கடவுளின் கையில் பாவிகள் சிக்கிக் கொள்கிறார்கள். இதுதான் மதம் வந்து பிக்சரைஸ் பண்ணுது. ஆனா சிலுவை வந்து என்ன சொல்லுதுன்னா, அதனாலதான் சிலுவையின் செய்தி வந்து இந்த மண்டே பிச்சுக்கு வச்சிரும் மதவாதிகளுக்கெல்லாம். அது அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் விளங்காது. ஆமா, என்னங்க அது எப்படிங்க? தப்பு பண்ண மனுஷன் பட்டார் பட்டார்னு போட்டு சட்டார்னு அவனை முடிச்சிருக்க வேண்டியதானே அப்படிங்காங்க. சட்டார்னு முடிச்சிருந்தா நம்ம ஒருத்தர் இருக்க மாட்டோம். ஆனா இங்க அதாவது கோபமுள்ள கடவுளின் கையில் பாவி சிக்கி கொண்டான் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் சிலுவை நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவிகளின் கையிலே நேசமுள்ள கடவுள் அங்க இருக்கிறாரு. அவங்க கையில அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், அவங்க கையில அவர் மாட்டிக்கொள்கிறார், அவங்க அவரை பிச்சு எறிகிறாங்க, கிழிக்கிறாங்க.
எந்த விதத்துல அவரை கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமையை அவர்கள் அங்கு செய்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வன்முறையின் செயல் அங்கு நிகழ்த்தப்படுகிறது. கடவுள் மனுஷனை போட்டு பிச்சு எரிஞ்சு நாசம் பண்ணுவார்னு மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அததான் பழைய ஏற்பாட்டிலையும் நியாயப்பிரமாணத்திலையும் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா கடவுளை இவன் பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான், கடவுளை இவன் கிழித்து போடுகிறான், கடவுளை இவன் அடிக்கிறான், கடவுளை இவன் காரி துப்புறான், கடவுளை 2 ஆணிகள்ல தொங்க விடுறான். அண்ட சராசரங்களை தம் வார்த்தையினாலே தொங்க விட்டவரை இவன் ஆணிகள் அடிச்சு என்ன பண்றான், தொங்க விடுறான். பூக்களுக்கும் இந்த எல்லாவற்றுக்கும் உடுத்து வித்த தேவனை உடையே இல்லாம என்ன பண்ண விட்டுருக்கிறான், தொங்க விட்டுருக்கிறான். என்ன இது நடக்குது? அதனாலதான் சிலுவை வந்து ஏதோ சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே பாருங்க இயேசு எவ்வளவு நல்ல ஒரு பிரதர், அவரை புடிச்சு அடிச்சு போட்டாங்களா அநியாயமா. நம்ம பீட்டர் அண்ணன் இப்போ தான் சரக்கு அடிச்சுட்டு படுத்திருக்காப்ல, எழுப்பி கேட்டா இயேசுவை கொண்டு போட்டாங்களே அப்படிங்காரு. ஈஸ்டர் அன்னைக்கும் தண்ணி அடிக்கிறாரு, எதுக்கு? இயேசு எழுப்பிட்டாரே அப்படின்னு அடிக்கிறாரு. கிறிஸ்தவங்களுக்கு வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு இந்த 2 சம்பவத்தை என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. இப்ப கடையை பூட்டி போட்டாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்ப இவங்க கேட்டு சில போட்டு இப்ப சிலுவையில என்ன நடந்தது, சிலுவையை பற்றி உன்னுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க, நல்ல மனுஷனுக்கு எங்கெங்க காலம், நல்லவனுக்கு எங்க காலம், நன்மை செய்கிறவரா இருந்தார், ஒரே ஒரு நல்லவர் இருந்தார், அவரையும் முடிச்சு அடிச்சுட்டாங்க. எழுந்து என்ன தெரியுது, நல்லவனுக்கு காலமே இல்லைன்னு தெரியுது. இப்படி ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க பாருங்க, நான் சொல்றது ரொம்ப சீரியஸான மேட்டர். ஆமா, நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, நல்லவனுக்கு காலமே இல்லை. அப்படி இருந்ததுன்னா இப்படி இயேசுவை பிடிச்சி அடிப்பாங்களாயா அப்படின்னா. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ இயேசு ரொம்ப பரிதாபமா அப்படியே போயிட்டு இருந்தார், பிடிச்சி படார்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, இது கடவுளுடைய அனாதி திட்டம், இது தேவனுடைய அனாதி திட்டம். வேதவசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. எல்லாம் சொல்லுங்க, உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையையும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் பலியாகிற ஒரு செயலையும் எப்போ தேவன் முடிவு செய்தாரா? பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த எர்த். இந்த உலகமே உண்டாகல, இந்த உலகத்தின் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவே இல்லை, அதுக்கு முன்னாடியே வேதவசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. எல்லாம் சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ மனுஷன் வரல, மனுஷன் வரலன்னா அப்ப என்ன வரல, பாவமும் வரல, வீழ்ச்சி நடக்கல. ஏன்? உலகமே என்ன பண்ணப்படல, சிருஷ்டிக்கப்படவில்லை. அதற்கு முன்னமே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வேதாகமத்திலே பேசப்பட்டிருக்கு. அது என்ன, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி? இது எப்படின்னா, பாவத்துக்கு அப்புறம் ரட்சகரை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு தேவன் என்ன பண்ணல, வரல. வசன பகுதி எங்க இருக்குது? வெளிப்படுத்தல் 13:8, 13 and 8 எடுத்து வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. சரி, அப்ப கடவுளுடைய திட்டத்துல மனிதனுடைய வீழ்ச்சிக்கான பரிகாரத்தை முதல்ல உண்டு பண்ணி வச்சுக்கிட்டார். ஆமென். இது எப்படின்னா, தன் பிள்ளைய, தன் மகனை பலி கொடுக்க வேண்டுமோ என்று எண்ணி ஐசக்க தன் கையில எடுத்துட்டு போகும்போது ஐசக் ஒரு கேள்வி கேட்கிறான். அதெல்லாம் ஓகே, நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, கத்தி கூட இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கே? அவன் கேட்கிறான், வேர் இஸ் த lamb? அவன்கிட்ட சொல்ல முடியாது, நீ தான் அந்த lamb அப்படி.
அப்புறம் 3 நாள் பிரயாணத்துல அப்புறம் இவனை தேடுறதுக்கு ஓட வேண்டியது இருக்குங்க. ஆனா ஐசக் அப்படி தெரியல, சொல்றேன் நான். அப்போ ஆபிரகாம் ஒரு பதில் சொல்றான். என்ன பதில் சொன்னா தெரியுமா? தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். அதாவது இந்த பலிக்கான வேலையை தேவன் செய்வார். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, பலிக்கான வேலையை தேவன் செய்வார். வேர் இஸ் த lamb? எங்கு பலியாடு? பலியாடு எங்கே? சோ சிம்பிளான ஆன்சர், அது தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அந்த பலிக்கானதை அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் பார்த்துப்பார். அப்போ மனிதன் யெகோவா ஈரேனா, அதான் யெகோவா ஈரேனா என்ன? the Lord will provide, the Lord will provide. நான் நிறைய முறை அதை விளக்கியிருக்கிறேன். இந்த ப்ரொவைடுங்கிறது அந்த வார்த்தை எங்கிருந்து வருது? அந்த வார்த்தையிலிருந்து தான் ப்ரொவிஷன்ங்கிற வார்த்தைலாம் வருது. இந்த ப்ரொவிஷன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய இது பார்த்தீங்கன்னா ப்ரோவிஷன். எல்லாம் சொல்லுங்க, ப்ரோவிஷன். அதுல தான் என்ன வருது? ப்ரொவிஷன்ங்கிற வார்த்தை வருது. ப்ரோவிஷன் என்ன? முன்னாடியே பார்க்கறது. இப்ப தேவன் உங்க தேவையை சந்திப்பாருன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, உங்க தேவை உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆமென். சில தேவைகள் இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இது தேவைப்படுதே அப்படின்னு. ஆனா உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால, உங்கள் தேவன் யெகோவா ஈரேயா இருக்கிறதுனால அவர் ரெடி பண்ணி வச்சிட்டாரு, இன்றைக்கு அது சந்திக்கப்படும். அது மாதிரி தான் மனிதன் வீழ்ந்து போகிறான், அவன் வீழ்ச்சிக்கு உள்ளாவான். அப்படி வீழ்ச்சிக்கு உள்ளாகும் போது அவனுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை, மீட்பு தேவை, அவனை மீட்கும் ஒரு பொருள் தேவை, அவனை மீட்கும் ஒரு பரிகாரம் தேவை என்பதை தேவன் முன்பாகவே தீர்மானித்துதான் மனு வர்க்கத்தை என்ன பண்றாரு? உண்டாக்குறாரு. வெள்ளம் வரும்னு தெரியும், அதனால பாலத்தை முதல்ல கட்டிடுறோம். அது மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, வரும் முன் காப்போங்கிற மாதிரி. அப்படின்னா என்னன்னா, ப்ரீ பிளான்ட். நமக்கே சொல்றோம், ப்ரீ பிளான் பண்ணிடணும், முன்னாடியே திட்டமிட்டுறணும். இந்த முன்னாடியே திட்டமிடுற தன்மை எங்கிருந்து வருது? இது தேவனுடைய தன்மையாக இருக்கிறது, யெகோவா ஈரே. ஆமென். அப்போ இதை நீங்க படிக்கும்போது எப்படி பார்க்கணும்? சிலுவை மரணங்கிறது அப்பாவித்தனமா ஏதோ நடந்துடுச்சு, இயேசுவை பிடிச்சி ஏதோ பிடிச்சி அடிச்சிட்டாங்க, அப்படி கிடையாது. தேவன் தன் குமாரனை மனு வர்க்கத்திற்கு பலியாக தருவதை உலக தோற்றங்களுக்கு முன்பே முடிவு செய்து விட்டார். இப்படிலாம் கொடுத்து ஒரு பிள்ளைய பெத்துக்கணுமா? இப்படிலாம் பண்ணி தான் மனு வர்க்கங்கிற ஒரு சந்ததிய கடவுள் வந்து கொண்டு வரணுமா? கடவுள் பார்த்தாரு, பிள்ளைனாலே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும், அதுக்காக பிள்ளை வேண்டான்னு சொல்ல முடியுமா? சிலர் வந்து பிள்ளைங்களாம் ரொம்ப ஹர்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. என்னத்த அதான் பாட்டுலாம் இருந்தாங்க, தென்னையை வச்சா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். ஆமை நல்ல இல்லையான்ட்டாங்க. உன்னை பெத்ததுக்கு அம்மிகளையாவது பெத்திருக்கலாம், மசாலா அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணும், நீ என் மண்டையில் அரைச்சிட்டு போயிட்ட. இப்படியே அதாவது எதிர்மறையாவே பிள்ளைகளை பத்தி நிறைய உள்ள வருது. அதனால பிள்ளைங்களே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமானா, அப்புறம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்காங்க, ஐயோ நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப கடவுள் வந்து என்ன பாக்குறாருன்னா, இது ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு எரர் வரும், ஆனா கூட அவனை மீட்டு நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிறத அவர் பாக்குறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே. அப்போ மனிதனுடைய வீழ்ச்சியை பார்த்துட்டு அதுக்கான பரிகாரத்தை ரெடி பண்ணிட்டாரு. நான் சொல்லட்டுமா? அதனாலதான் நான் கம்யூனியன் எடுத்து கொடுக்கும்போது சொல்லிட்டேன், கொரோனாவுக்கு மருந்து எப்பவுமே கண்டுபிடிச்சாச்சு. அல்லேலூயா. கொல்கதா, கொரோனாவுக்கு மருந்து கொல்கதா. அல்லேலூயா. ஆமா, வியாதின்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடியே மருந்தை உண்டாக்கிட்டாருங்க. மனுஷனுடைய வீழ்ச்சி என்கிற ஒன்று நடக்குங்கிறத புரிந்த தேவன்
அந்த வீழ்ச்சியிலிருந்து மனுஷனை மீட்கும் திட்டத்தை அவர் உண்டாக்கி வச்சுட்டாரு. கடவுள் எங்க போயிட்டாரு? கடவுள் எங்க போயிட்டாரு? கடவுள் உங்க கூட தான் இருக்கிறாரு. உன்னை எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, என் கூட ஒத்துழைச்சா இந்த பூமியையே அற்புதமா மாத்திரலாங்கிறார். ஆண்டவர் இதை தடுத்திருக்க கூடாதா? ஆண்டவர் அவர் எல்லாம் பிளான் பண்ணி அழகா செஞ்சு வச்சிருக்காரு. வீட்டில் சமையல் ரெடியா இருக்குது, இது ஊர் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் எங்க இருந்து வயிறு நிரம்ப? கொஞ்சம் வீட்டுக்கு வரணும்ல. வீட்டுக்கு வந்தாதான் ஆயத்தமாக்கப்பட்டதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் அனுபவிக்க முடியும். அதனாலதான் நாம பேசுகிற சில காரியத்தை கிறிஸ்தவங்களாலே நிறைய நேரத்தில் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு கூட கொஞ்சம் விளங்குது. ஏன்னா அந்த யாரா ஏதாவது படிச்சிருக்காங்க, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான்னு ஏதாவது பாரதியாருக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்குது. வந்து செத்தவர் வந்து ஏதோ ஒரு தச்சர் கிடையாது, சிலுவையில் வந்து மரித்தது வந்து ஒரு தச்சர் கிடையாது. சிலுவையிலிருந்து மரித்தவர் நம்மை படைத்த கடவுள். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். காட் அப்படின்னு அர்த்தம். ஈசன் என்ன? கடவுள்னு அர்த்தம். அது ஒரு குறிப்பிட்ட கடவுளை குறிக்கும் வார்த்தை அல்ல. ஈசன் இப்ப நம்ம சபையில பேர் வைப்போமா? இப்படி எப்படியே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா எப்படி அப்படிங்க? அது தமிழ் வார்த்தைங்க, அது தமிழ் வார்த்தை. ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். அப்போ இந்த சிலுவை மரணம் என்பது தேவனுடைய முன் திட்டமாக, முன் ஏற்பாடாக அது இருக்கிறது. இயேசு பிறக்கும் போதே அதை வந்து சிம்பாலிக்கா காமிச்சிட்டாங்க. ஒரு அடையாளம், பிள்ளை துணியில சுற்றி நீங்க முன்னணையில் கிடத்தி இருப்புகிறதை காண்பீர்கள், அதுவே உங்களுக்கு. அதுல என்ன அடையாளம்? அதுல ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்காக ஒருத்தர் அதாவது இது நமக்கு வந்து இந்த துணியில சுத்தி முன்னிலையில வைத்தார்கள்ங்கிறது நமக்கு வந்து என்னது ஒரு நார்மலான இது மாதிரி படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா அவங்களுக்கு அது தெரியும். அன்றைக்கு பெத்லெகேமிலே பலிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டை ஒரு இடத்துல அவங்க வளர்ப்பாங்க. அந்த ஆடு பழுதில்லாததாகவும் எந்த டேமேஜும் இல்லாமல் அது பராமரிக்கப்படும். அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க, அழகா அதை இது பண்ணி கவர் பண்ணி ரொம்ப அந்த பிறக்கும் போதே ரொம்ப பத்திரமா எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. இந்த மேஞ்சர் அப்படிங்கிறது இந்த ஆடுகள் வந்து உணவு உண்பதற்கான ஒரு இடம். அதான் மேஞ்சர். இந்த தொட்டி மாதிரி இருக்கும், இப்படி பார்த்தா மேஞ்சர் அப்படின்னு இருக்குது. ஒரு மேஜை மாதிரி இருக்கும். அது ஆடுகள் ஆகாரம் அதுல வைக்கப்படுகிறது. அப்ப துணியில சுத்தி அங்க வச்சிருக்கிறத பார்க்கும்போது என்ன தெரியுது? இவர்தான் பலி, இவர்தான் ஆகாரம் என்பதை முன்பாகவே அவர்களுக்கு காட்டப்படுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே எனக்கான பலி, இயேசுவே எனக்கான ஆகாரம். மாறாக இயேசு இந்த பூமியில் இருக்கும்போதே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து என் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தேன் அப்படின்ட்டார். பாருங்க, சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு அப்படியே ஒரு அந்த முழு எசன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்க போறோம். என்ன நடந்துச்சுங்கிற மிக அற்புதமான தெளிவை நாம் உடையவர்களாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம், ஜான் காஸ்பல் சாப்டர் 15 13 பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. இயேசு வந்து அன்பை பற்றி போதிக்கிறாரு. 12வது வசனத்துல சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு, அன்புனா என்ன? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாய் இருப்பீர்கள். அதாவது மேலான அன்பு என்னங்கிறது இங்க சொல்றாரு. நான் உங்களை நேசிக்கிறபடினால் உங்களை நேசிக்கிற உங்களுக்காக என்னுடைய ஜீவனை நான் என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன்.
அப்போ தன் ஜீவனை தாம் நேசிக்கிறவர்களுக்காக அவர் தரப்போகிறேன் என்பதை அவர் என்ன பண்றாரு? முன்னாடியே அறிவிக்கிறார். இயேசு தாம் மரிப்பதை குறித்தும் தான் மரணத்தை சந்திக்க போறது குறித்தும் என்ன பண்றாரு? அவர் பிறப்பிலையும் சொல்லப்படுது, ஒரு பட்டயம் அவர் ஆத்துமாவை உருவி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் பலி ஆவாருங்கிறது சொல்லப்படுது. இயேசுவின் பிறப்பை சொன்ன அதே ஏசாயா இயேசுவினுடைய கல்வாரி பாடையும் மரணத்தையும் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாரு? விவரித்து சொல்லுகிறார். உங்களுக்காக கொடுக்கப்படுற இந்த பாலகன், உங்களுக்காக பிறக்கிற இந்த தேவகுமாரன் ஒரு நாள் சிலுவையில் என்ன பண்ணுவாரு? பலி ஆவார். மனு வர்க்கத்தின் பாவ சாப துக்க துயரங்களை அனைத்தையும் தன் மேல் ஏற்றுக்கொண்டு ஒரு பரிகார பலியாக அவர் என்ன பண்ணுவாரு? மாறுவார் என்பதையும் தீர்க்க தரிசனமாக என்ன பண்றாங்க? சொல்றாங்க. ஏதோ திடீர்னு நடந்தது இல்ல, ஆக்சிடென்டா நடந்துடுச்சுங்க, அப்படி அல்ல. இட்ஸ் a plan of God. Amen. எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் a plan of God. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆமென். சிலுவை என்பது தேவனுடைய ஒரு திட்டம், அது தேவனுடைய ஒரு ஞானமாக அது இருக்கிறது. இட்ஸ் a wisdom of God. மனுஷனை மீட்க, மனுஷனை விடுவிக்க, மனிதனுடைய நிலையை மாற்ற, விழுந்து போன நிலைக்கு ஒரு பரிகாரத்தை, ஒரு பலியை கடவுளே ஏற்படுத்தி வைத்து விட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தேவனிடத்திலே தீர்வு இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், எந்த ப்ராப்ளம் இருக்கலாம், ஆர் ரிலேஷனல் ப்ராப்ளம், ஆர் ஃபைனான்சியல் ப்ராப்ளம், ஆர் பிசிக்கல் ப்ராப்ளம், ஆர் மென்டல் ப்ராப்ளம், வாட் எவர் பி, தேவன் அதற்கான பரிகாரத்தை ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நான் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் வந்திருக்கிற இந்த இடம், நான் வந்திருக்கிற இந்த தேவனை குறித்து எனக்கு எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அது என்ன? எல்லா பிரச்சனையும் தீர்வை உடையவரிடத்தில் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். ஆமென். எஸ், எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தீர்வு இருக்கு, எல்லாத்துக்கும் அவர் பதில உடையவராக அவர் இருக்கிறார். ஏற்கனவே அதை ஏற்படுத்தி வைத்து விட்டார். அப்போ ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பை இந்த உலகத்துக்கு காட்டுறாரு. நான் வந்து மரிப்பேன்கிறத அவர் சொல்றாரு. இன்னும் சில ஸ்கிரிப்சர்ஸ் வேகமா உங்களுக்கு காட்டுறேன். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். சில சொல்றாங்க, இல்லைங்க அவர் வந்து வெறும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தான் வந்தாருன்னு. இல்லை, அவர் கரெக்டாக சொல்றாரு. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. வெறும் இஸ்ரவேல் மக்களுக்கு வந்தாரு, அவரை பிடிச்சிக்கிட்டு நம்ம சாமின்னு எப்படி நம்ம சொல்றது, அவரை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆண்டவர் எப்படி சொல்றது? சில சொல்லுவாங்க இல்லையா, ஜீசஸ் வந்து ஃபாரின் காடுங்க அப்படிம்பாங்க. காடுக்கே ஃபாரினா? கடவுளுக்கே ஃபாரினா? இயேசு ஒன்றும் இங்கிலாந்து தேசத்திலேயோ அமெரிக்கா தேசத்திலேயோ பிறக்கல. இயேசு பிறந்தது நீங்க நானும் வாழ்ற ஆசியா தேசத்துல, ஆசியா கண்டத்துல தான் அவர் பிறந்தார். ஆமென். இப்ப எங்கேயோ இருக்கிற அவர்கள் எப்படி அவரை பின்பற்றுகிறார்கள்? அவர் ஒன்றும் ஆங்கிலேயர்களின் கடவுள் அல்ல. எதுக்குன்னா இந்த மாதிரி சில வசனங்கள்லாம் அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது வந்து வெறும் அவர்களுக்காக வந்தார். நான் சொல்றேன், அவர் மனுகுல சாமி. அல்லேலூயா. நம்ம குல தெய்வம், மனுகுல தெய்வம். ஆமென். ஏன்னா அதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் சொன்னாரு, நான் மரிக்க போறேன். இயேசு வந்து இயேசுவை அடையாளப்படுத்தும் பொழுது ஜான் த பேப்டிஸ்ட் வந்து எப்படி சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏதோ உள்ளூருடைய பிரச்சனை மட்டும் தீர்ப்பாரு அப்படி சொல்ல. அவர் வந்து உலகத்தின் பாவத்தை, எல்லாம் சொல்லுங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுடைய பிரச்சனை அவர் தீர்க்கிறார் அப்படி சொல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ நான் என் ஜீவனை என் ஆடுகளுக்காக கொடுக்குறேன்னா அங்க இருக்கிற யாரோ சிலருக்காக கொடுத்தார் அப்படி இல்லை. நீங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா
யாரோ ஒருத்தர் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்ததன் மூலம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வாழ்வும் நம்பிக்கையும் உண்டானதை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கிட்டா தேசப்பிதா காந்தியடிகள், இன்னும் எத்தனையோ தலைவர்கள் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அந்த விடுதலைக்காக நடந்த போராட்டத்தில் அவங்க உயிரை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவர்கள் உயிர் கொடுத்ததின் விளைவாக ஒரு தேசத்தில் ஒரு சுதந்திரம் என்ன பண்ணுது, உண்டாயிருக்கு. அது மாதிரி நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த நீக்ரோ இன மக்களுக்காக நடந்த புரட்சி போராட்டம், அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய உயிரை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அப்போ எங்கேயோ ஒரு தலைவன் தன் உயிரை ஏன் அந்த மக்களுக்காக கொடுப்பதன் மூலம் அந்த இனங்களுக்குள் அந்த மக்களுக்குள் ஏதோ சில மாற்றங்கள் நடக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ தேசத்துக்காக அதை அவர் செய்யாமல் முழு மனுவர்க்கத்துக்காக தன் உயிரையே கொடுத்ததினால் முழு மனுவர்க்கமும் விடுதலையும் சுகத்தையும் சுபிட்சத்தையும் பெறும்படி தன்னையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. 17வது வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால் என் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். ஏதோ இயேசுவை பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னு நினைச்சக்கூடாது, அவர் தான் கொடுக்குறார். அதனாலதான் அவர் கொடுக்குறாருங்கிறதுக்கு என்ன அடையாளம், குத்துறாங்க, ஆணிகள் அடிக்கிறாங்க, ரத்தமெல்லாம் உடம்பு போயிடுச்சு, தண்ணீர்லாம் வெளியேறிடுச்சு, ஆனா ஜீவன் மட்டும் இருக்குது. அப்படியே யோசித்து பாருங்க, எப்படி இது நேச்சுரலா, இது எப்படி பாசிபிள்? ஆணி அடிச்சு குத்தி எல்லாம் போய் அது முந்தின நாள் இரவுல இருந்தே அவர் என்ன பண்றாங்க, பாடுகளுக்கு உட்படுத்துறாங்க. அந்த பிரஷர் அவர் மேல வருது, இரத்த நாணங்கள் எல்லாம் வெடிச்சு வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, வெளியில வர ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு ஒரு சஃபரிங்ல கிரைஸ்ட் வந்து போறார். பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சிலர் அதை பார்த்துட்டு என்ன இங்க இவ்வளோ பெரிய வன்முறைங்க, அது கம்மியா எடுத்திருக்கிறாங்க. நடந்தது வந்து என்னுடைய முதுகு உழுகிறவன் நிலம் போல் ஆனதுன்னு இருக்கு. நிலத்தை உழுற மாதிரி உழுதுட்டாங்களாம். என் எலும்புகளை எண்ணலாம் இருக்கு. சதெல்லாம் பிக்கப்பட்டு போனை கவுண்ட் பண்ற அளவுக்கு நடந்திருக்குன்னா அது அதை யாராலையுமே பார்க்க முடியலையா. யாரையும் விருப்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மரணம், அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான இது. அப்போ இவ்வளவு நடந்த பிறகும் நீங்க பாத்தீங்கன்னா வேதவசனம் சொல்லுது, அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலையை சாட்சி ஜீவனை விட்டாராம். வழக்கமா ஜீவன் போன உடனே தலை சாயும். ஆனா நம்ம தலையை சாட்சி ஜீவனை விட்டார். தட் இஸ் a royal death. No, it's not ordinary death, my friend. அவரே அதை விட்டாரு. யாரும் அவர்கிட்ட இருந்து அதை எடுக்க முடியல. புரியுதுங்களா? உயிர் போச்சுன்னா தலை தொங்கும், ஆனா தலை தொங்க வச்சுதான் உயிரே விடுறாரு. ஆமென். ராயல் டெத் அப்படின்னா இந்த வசனத்தை அங்க அப்படியே உறுதிப்படுத்துறாரு. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனத்தின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. வாட்ஸ்அப்ல வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க 2 கும்பு பார்த்தீங்களா அப்படின்ட்டாங்க. இவர் பேசுற ஒவ்வொன்றும் அவனுக்கு சர்ச்சையை தான் கிளப்புது. ஏன்னா மரணத்தின் மேல் தான் அதிகாரம் உடையவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. அப்போ இயேசுவினுடைய மரணம் என்பது ஏதோ தற்செயலா நடந்தது,
நல்லவரா இருந்த ஒருத்தரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க, அப்படியே இல்ல. இட்ஸ் a plan of God. இது தேவனுடைய திட்டம். பலியை தேடி நீ செல் என்று மதம் சொல்லுகிறது. ஆனால் பலியையும் பரிகாரத்தையும் உனக்கு நானே கொடுக்கிறேன் என்பதுதான் வேதாகமத்தின் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் ஆடு எங்கே என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது கர்த்தருடைய பர்வதத்தில், பர்வதம்னா என்னங்க? பர்வதமால் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பர்வதம்னா என்னது? மலைன்னு அர்த்தம். பர்வதம்னா என்னது? மலைகளுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை பாருங்களேன். பைபிள் மட்டும் படிச்சீங்கன்னா எல்லா தமிழும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். முத்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ், எல்லா தமிழும் இதுல இருக்குது. பர்வதங்கிற வார்த்தைலாம் யாராவது யூஸ் பண்றாங்க? நான் பர்வதம் பக்கமா போயிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பாருங்க, ரெட்டியார்பட்டி பர்வதம் இருக்கலாம் அப்படின்னுங்க மண்டையை சொறிவாங்க. என்னது? பழைய தமிழ் வார்த்தை. அதாவது தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்னா என்னன்னா, இந்த பலியை தான் நீங்க தேடிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் தேவனுடைய மலையிலே அது பார்த்து கொள்ளப்படும். ஆமென். இவன் என்ன நினைச்சிட்டான்? ஆபிரகாம் என் பிள்ளைதான் பலியாக போறான். உன் பிள்ளை பலியாக போகிறது இல்ல, என் பிள்ளைய நான் பலியா கொடுக்க போறேன். ஆனா உன் பிள்ளைய கொண்டு வான்னு ஏன் சொன்னாரு? யோசித்து பாருங்க. சிலர் இதை இந்த பகுதியை வச்சே பயங்காட்டி இருக்கிறாங்க. இங்க பாரு, ஆண்டவர் எந்நேரமும் எதை வேணாலும் கேட்பாரு. உன் பிள்ளைய கூட கேட்பாரு. பிள்ளைய கேட்பாரா? சிலர் எனக்கு பிள்ளைய முதல்ல கொடுக்கட்டும் அவர் உட்காந்து கடவுளை வேற மாதிரி காமிச்சிட்டாங்க. பலி கேட்கும் கடவுளாக காமிச்சிட்டாங்க. இவர் பலி கேட்கும் கடவுள் அல்ல, பலியாக தன்னையே கொடுக்கிற கடவுளாக அவர் இருக்கிறார். ஆமென். அப்புறம் ஏன் ஆபிரகாம் கிட்ட ஈசாக்க கொண்டு வான்னு சொன்னாரு? அந்த மாதிரி ஒரு காட்சி எதற்கு? அந்த மாதிரி ஒரு இது எதுக்குன்னா, இந்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். இப்ப தேவகுமாரனா அவர் இருக்கிறதுனால, தேவகுமாரனா இருக்கிற அவரை கொடுக்கிற உரிமை யாருக்கு இருக்கு? அவர் அப்பாவுக்கு இருக்கு. ஆனா இப்ப ஒரு மனுஷகுமாரனா வர்றாரு. மனுஷகுமாரா வர்றதுனால யாருடைய வம்சத்துல தான் அவர் வர்றாரு? ஆபிரகாம் ஜெனரேஷன்ல தான் வர்றாரு. அதனாலதான் மத்தேயு திறந்த உடனே ஆபிரகாமின் அந்த இது என்ன பண்ணுது? ஆரம்பிக்குது. அப்புறம் தாவீதின் வம்சத்துல அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுறாரு. அப்ப ஆபிரகாமின் மகனாக, ஆபிரகாமின் குமாரனாகத்தான் யாரு வரா? இயேசு வர்றார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா அதற்கு அனுமதி கொடுத்தா மட்டும் போதாது. இந்த பூமியில இயேசுவின் வம்ச வழிக்கு தகப்பனா இருக்கிற ஆபிரகாமும் அதுக்கு என்ன கொடுக்கணும்? பர்மிஷன் கொடுக்கணும். பாருங்க, கடவுள் இந்த எர்த்லி அத்தாரிட்டியை எந்த அளவுக்கு மதிக்கிறாருங்கிறத பாருங்க. ஆமென். இந்த பூமியில வெறும் பரலோகத்துல மட்டும் ஒரு காரியம் தீர்மானிக்கப்பட்டதுனால எல்லாம் நடந்துறது இல்லை. இந்த பூமியிலே இருக்கிற நம்முடைய ஒத்துழைப்பு, மனிதர்களுடைய அந்த அங்கீகரித்தல் மூலமாகத்தான் எந்த காரியமும் இந்த பூமியில நடக்க ஆரம்பிக்குது. ஆமென். நிறைய பேர் தெரியாது பாருங்க. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை ஆண்டவர் செய்வார் அப்படின்றாங்க. அப்படி கிடையாதுங்க. அப்படி செய்யறதா இருந்தா நேரம் எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டா ஆக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. உங்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. அப்ப ஆபிரகாம் இயேசுவை தர தான் சம்மதம் என்பதற்கு பாவனையாக யாரை கொடுத்தான்? ஈசாக்க கொடுத்துட்டான். கம்ப்ளீட்டா கொடுத்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ எம் ரெடி டு கிவ், நான் கொடுக்கிறதுக்கு ஆயத்தம். அப்ப சொல்றாரு, உன் மனசே இப்படி கொடுக்க தயாரா இருக்கும்னா அப்ப என் உள்ளம் எவ்வளவு தயாரா இருக்கும்? சாக போவது உன் மகன் அல்ல, சாக போகிறது ஒரு ஆட்டுக்குட்டி. அங்க பாரு, முட்புதர்ல சிக்கிக்கிட்டு இருக்கு. அங்க பார்த்தா ஒரு கொம்புகளில் சிக்கப்பட்ட ஒரு ஆடு அந்த மலையில வந்திருக்கு. அதான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அப்படி அந்த ஆடை நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர் ஆடு மாதிரி இல்லை, இந்த வெள்ளாட்டுக்குட்டி அந்த மாதிரி கிடையாது, செம்பரி ஆடு மாதிரி. இது அது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், புஷ் புஷ்ன்னு. அவ்வளவு கனமுள்ள ஒரு ஆடு அந்த மலைக்கும் அதன் உச்சிக்கும் வருவது சாத்தியமே இல்லைங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது, வரவே முடியாது. அப்போ கடவுள் என்ன பண்றாரு?
இவனுக்கான பலியை, இவனுக்கான பதில வர முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றாரு. நான் தான் சொல்லுவேன், இதை உங்க பிசினஸ்ல, உங்க வாழ்க்கையின் காரியங்களை கூட நீங்க என்ன பண்ணலாம், அப்படியே இணைச்சு பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு எப்படி உதவி செய்வார், கர்த்தர் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு. வர முடியாத, வரவேண்டிய ஒன்றை வர முடியாத இடத்துக்கு எனக்காக உங்களுக்காக அவர் வர வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜெகோவா ஜைரா. ஆமென். The Lord will provide. He will provide the lamb. He will provide the sacrifice. பலியை கேட்கும் ஒரு கடவுளை வேதாகமம் சொல்லவில்லை, பலியை கொடுக்கிற ஒரு கடவுளை வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென். கரெக்டா புரிஞ்சுக்கணும் பைபிள். மதங்களிலே என்ன நீங்க பார்க்க முடியும்னா, சாமி என்ன கேட்கும், பலியை கொண்டு வா, பலியை கொண்டு வா, ரத்தத்தை கொண்டு வா, ரத்தம், ஐ நீட் பிளட். நீங்க பிளட்டை கொடுத்தீங்கன்னா தான் சாமி என்ன ஆகும், சாந்தமாகும். சாமி சாந்தமானதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுதான் நீங்க மதத்துல பாக்குறது. ஆனா இங்க நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இவர் ரத்தத்தை கேட்காமல், இவர் பலியை கேட்காமல், இவரே பலியாக நமக்காக மாறுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக பலியாக மாறினார், பலியை கொடுத்தார். ஆமென். அப்போ இயேசுவின் மரணம் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. ஏனென்றால் அதுதான் மனு வர்க்கத்துக்கு தீர்வு. அதனாலதான் அது நடந்துச்சு. பாருங்க ஏன் நடந்துச்சு, அது குறித்த ஒரு பெரிய தெளிவு நமக்கு அவசியம். ஈசன் சிலுவையில் மாண்டான், கடவுள் மரித்தார். இது எப்படி, இது ஏன் நடந்தது, இதனுடைய மேன்மை என்ன, இதனுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொருவருக்காகவும் ஒரு மரித்தாராம். ஆமென். He died for you. இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல முடியும். உங்களுக்காக அவர் மரித்தார், உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் மரித்தார். எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது அப்படி. எபிரேயர் 2:9, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். எல்லாம் சொல்லுங்க, யாவரை விடுதலை பண்ணும்படி. ஆமென். அப்போ ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்து ஒவ்வொருவருக்காக தன் ஜீவன் என்ன பண்ணாரா, கொடுத்தாரா. 9வது வசனம் பாருங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி. அந்த வரி வருதாங்க, எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி. அப்ப இயேசுனுடைய மரணம் ஒவ்வொருவருக்கானது. இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, இந்த செய்தியை டிவி வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, யூடியூப் வழியாகவோ நீங்க பார்ப்பீங்கன்னா, இது என்னங்க இயேசு யாரோ ஒருத்தர் வந்தாராம், ஏதோ மரித்தாராம், அப்படி யோசிக்காதீங்க. அவருடைய மரணம் உங்களுக்காக. தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. ஒவ்வொருவருக்காகவும் அவர் அதை ருசி பார்த்தார். இப்ப ஒரு கேள்வி, என்னங்க எனக்காக ஒருத்தர் மரிப்பாரா? அந்த அளவுக்கு நான் என்ன ஒருத்தா? அந்த அளவுக்கு நான் என்ன தகுதியா? வேதவசனம் பதில் சொல்லுது பாருங்க. ரோமருக்குள்ள நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ல இருந்தே வாசிக்கிறேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இந்த மரணம் ஏன்வா? யாருக்காக இந்த மரணமா? அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து மரித்தார். எவ்வளவு அழகா பதிவு செய்திருக்கு பாருங்க. முதல்ல நான் சொல்லிட்டேன், ஒவ்வொருவருக்காக அந்த மரணங்கள் நடந்தது. ஒவ்வொருவருக்காக நடந்த மரணம் மட்டுமல்ல, அந்த மரணம் யாருக்காகவா? அக்கிரமக்காரருக்காக மரித்தார். 7வது வசனம் பாருங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். தலைவருக்காக தீ குளிப்பியா? தீ குளிக்கலன்னா இவங்க ஊத்திடுறது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் என்ன பண்ணுவான்? மரிக்க துணிவான். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நாம்
பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். That is the gospelங்க. தான் சுவிசேஷம். நாம் பாவிகளாய் கிடக்க என்ன கடவுள் நேசிப்பாரா, என்ன கடவுள் ஏத்துக்குவாரா, எவ்வளவு கேள்வி, எவ்வளவு குழப்பம். வேதவசனம் சொல்லுது, நீங்கள் பாவிகளா இருக்கும்போது உங்களுக்காக தன்னிடம் இருக்கிற சிறந்ததை கடவுள் கொடுக்க முடியும் என்றால் அதுதான் தேவனுடைய அன்பு என்று எழுதப்பட்டிருக்கு. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருத்தன் மறிக்கலாம். ஆனா சில சொல்லுவாங்க, ஆக கடிச்சிடங்க எல்லாரும் எனக்கு நான் ஒண்ணுமே இல்லைங்கன்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுக்காக தேவன் தன் குமாரனை மரிக்கும்படியாக கொடுத்தார். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மரிக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் மரணம் அக்கிரமக்காரருக்காக, கிறிஸ்துவனுடைய மரணம், தேவன் பாருங்க, தேவன் தன் குமாரனுடைய மரணத்தை உங்களுக்காக நிகழ அனுமதித்தாரே. அந்த நபர்கள் யார், அந்த கேட்டகரி யாரு? அவங்க ஒன்றும் பெரிய சரியான ஆட்கள் கிடையாது. பாவிகளா இருக்கையில். அப்ப கடவுளுடைய அன்பு எப்பவுமே நீங்க எந்த நிலையில இருக்கீங்கிறத பார்த்து உங்க மேல அவர் செலுத்துறது அல்ல கடவுளுடைய அன்பு. கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? எப்போ கடவுள் உங்க மேல அன்பு வைக்க ஆரம்பிச்சார்? உங்க நடவடிக்கைக்கு பின்னாடி கிடையாது. உங்க நடவடிக்கை அவர் அன்பை கொண்டு வர்றதே கிடையாது. அவர் அன்பு தான் நம்மளை சில நல்ல நடவடிக்கைகள் செய்ய தூண்டுகிறது. அப்போ யூ cannot earn the love of God. நீங்க கடவுளுடைய அன்பை சம்பாதிக்க முடியாது, ரிசீவ் பண்ண தான் முடியும். You cannot earn it. நீங்க போய் எதையாவது பண்ணி அதை பண்ணி நீங்க அந்த அன்பை நீங்க பெறுவதற்கு நீங்க எந்த முயற்சி எடுக்க வேண்டியதே இல்லை. எந்த முயற்சி செய்தும் நீங்க அந்த அன்பை பெற முடியாது. ஏன்னா எந்த முயற்சியும் இல்லாமல் அந்த அன்பு உங்களுக்காக ரெடியா இருக்கு. அப்ப நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு நீங்க சத்துருவா இருந்தீங்களா? கடவுள் உங்களை சத்துருவா பார்த்தாரா? இதுதான் ரொம்ப முக்கியமான பார்வை. பாருங்க, வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாவம் செய்த உடனே கடவுள் காணாம போயிட்டாரு அப்படின்னு பைபிள்ல போடல. பாவம் செஞ்ச உடனே இவன் தான் காணாம போயிட்டான். நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். எனக்குள்ள இந்த கிறிஸ்தவ போதனை ஏற்படுத்தின உணர்வு என்ன தெரியுமா? நீ ஏதாவது அங்கங்க உன் கண்ணு போச்சு, ஏதாவது தப்பு இதுக்கு மாதிரி இருந்தனா அவர் போயிருவார் அப்படின்ட்டாங்க. நானும் வேதத்தை திறந்து அவர் அப்படி எங்கேயாவது போயிருக்காரான்னு நானும் திரும்பி திரும்பி படிக்கிறேன். எங்கேயுமே இல்லை. சிம்சோன் அவ்வளோ பாவம் தப்புன்றான், அவனை விட்டு போனார்னா அவன் அந்த உடன்படிக்கை பார்த்தீங்களா, பாவம் செய்த போது போல உடன்படிக்கை வேண்டான்னு தான் போனார். புரியுங்களா உங்களுக்கு? மனுஷனுடைய எந்த ஒரு செயலும் தேவனை வேண்டாம், என் கூட்ட இருக்கக்கூடாதுன்னு தள்ளி விடுறதே இல்லை. ஏன்னா அவர் உங்களை விட்டு விலகிறதே கிடையாது. பாவம் செய்தவுடன் ஆண்டவர் மூடி போட்டு தன்னை மூடிக்கல. ஆதாமே, உன்னை என்னால நம்ம பார்க்க முடியாதுடா அப்படின்னு ஆண்டவர் இலையை உண்டு பண்ணி அவர் மூஞ்சில ஒன்றும் போட்டு மூடிக்கல. ஆண்டவரை பார்க்க முடியலன்னு யார் தான் மூடிக்கிட்டா? ஆதாம் தான் மூடிக்கிட்டான். ஒளிந்து, அதாவது தொலைந்து போனது மனிதன் தானே தவிர தொலைந்து போனது கடவுள் அல்ல. அதனாலதான் ஆதியாகமத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? மனிதனே எங்கே இருக்கிறாய்ங்கிறது தான் முதல் கேள்வி.
புதிய ஏற்பாட்டுல முதல் கேள்வி என்ன தெரியுமா? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? நீ எங்கே? ஏங்க, நம்ம தொலைஞ்சு போனது கடவுள் கிடையாது. தொலைஞ்சு போனது யாரு? தொலைஞ்சு போனது மெய்ப்பன் இல்ல, தொலைஞ்சு போனது ஆடு. தொலைஞ்சு போனது துட்டு. வீட்டை விட்டு போனவன் பையன், நீ இப்படிலாம் இருக்கிற, இனிமே உன் கூட இருக்க மாட்டேன்னு அப்பா கிளம்பி போயிட்டாருங்கிற மாதிரி பேசிட்டோம். நம்ம துணிமணிய தூக்கி வச்சுக்கிட்டு உன் கூட நான் இருக்க மாட்டேன்ட்டு போனது அப்பா கிடையாது. கடவுள் மனிதனை விட்டு போனாரு அப்படிங்கிறது உண்மை அல்ல. அது ஒரு பொய். நமக்குள்ள போடப்பட்ட ஒரு தவறான அந்த பாவமும் குற்ற உணர்வும் நமக்குள்ள வந்ததுனால நமக்கு என்ன சிந்தனை வந்துடுச்சு? ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, ஏன் கூட அவர் இருக்க மாட்டாரு, என்ன அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, இப்படி சொல்லி 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 நமக்குள்ள ஒரு கண்டம்னேஷன் உருவானதுனால இப்ப நம்ம ஓடி போய் எதுல என்ன பண்ணிக்கிறோம்? ஒளிஞ்சுக்கிறோம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்ட உடனே உங்க சத்தத்தை கேட்டு பயந்து என்ன பண்ணிருக்கிற? நானு ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இப்படி குற்ற உணர்வுக்கு உள்ளாக்குன மனுஷனை கடவுள் தண்டிக்கிற நோக்கத்திலே இல்லை. இப்படி யோசித்து பாருங்க. நீங்க வரும்போது உங்களை பார்த்து உங்க பிள்ளை பயந்து ஓடிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெளியூர் போயிட்டு வர்றீங்க வீட்டுக்கு, டேய் அப்பா வந்துட்டாரடா அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி கோடைச்சவரை தாண்டி ஓடினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கிட்ட அப்படி ஓடுறீங்க? உங்களை நோக்கி ஓடி வர வேண்டியவன் உங்களை பார்த்து ஓடினா உங்களுக்கு அது எவ்வளவு வலி தரும் நீங்க யோசித்து பாருங்க. ஒரு தகப்பனா ஆசையா பார்க்கறதுக்கு போறீங்க, எல்லாரும் உங்களை பார்த்து ஓடுறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க யோசித்து பாருங்க. கடவுள் ஒரு தகப்பனின் உள்ளம் கொண்டவர், கடவுள் ஒரு ஆழ்த்தன்மை உள்ளவர். அவருக்கு என்ன உணர்வு இருந்திருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. தன்னை விட்டு அவன் ஓடுறத பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் அவனை ஓடி பேரு அப்படின்னு அவர் சொல்லல. அவர் வாடா வாடான்னா இவன் ஓடுறான், வாடா வாடானா அவனுக்கு வேற மாதிரி கேக்கு. ஐயோ நம்மளை கொண்டு போடுவாரு, நம்மளை அழிச்சு போடுவாரு அப்படிங்கிற உணர்வு ஆயிடுச்சு. உன்னை கொல்ல மாட்டேன்டா, உன்னை வாழ வைக்கிறதா என் நோக்கம்னா இவனுக்கு விளங்கவே மாட்டேங்குது. நீங்க வேதாகமத்தை நல்லா பாருங்க. நான் பேசுறது ஒரு பிக் பிக்சர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு முழு படத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இது நல்லா கவனிச்சிங்கன்னா பைபிளே உங்களுக்கு புரியும், தேவன் யாருப்பது உங்களுக்கு தெரியும், சிறுவையில் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லா வசனமும் இப்ப நான் சொல்ற இந்த கீயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வழங்க ஆரம்பிச்சிடும். அப்ப தப்பு பண்ண மனுஷனுக்கு கடவுள் பரிகாரம் பண்ண விரும்பினாரா தவிர அவனை தண்டிக்க அவர் விரும்பல. அந்த இடத்துல அவன் என்ன பண்றான்? அத்தி இலைகளை தனக்கு உடையாக்கி கொண்டு போட்டு வர்றான். இட்ஸ் a man made religion. ரிலீஜியன் என்ன தெரியுமா? கடவுளை சந்திக்க மனிதன் போடும் திட்டம். தட் இஸ் ரிலீஜியன். மதம் என்றால் என்ன? கடவுளை சந்திக்க மனிதன் போடும் திட்டம், அல்லது நடந்த பிரச்சனைக்கு நானே உருவாக்கி கொள்ளும் ஒரு பரிகாரம். அதுதான் மதம். நீங்க மதத்திட்ட போனீங்கன்னா அதை பண்ணியா, இதை பண்ணியா, இதை செஞ்சியா, அப்படி பண்ணியா, இப்படி பண்ணியா, பாவம் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய காரியத்தை செய்ய சொல்லும், தூண்டும். அதுக்கு பேர் தான் என்னது? ரிலீஜியன். ஆனா இங்க நீங்க என்ன பாக்குறீங்கன்னா அதுதான் அந்த அத்தி இலைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனாலதான் சகைவை சொல்றாரு, அத்தி மரத்துல இருந்து இறங்கி வான்ட்டார். ஆமென். அத்தி மரம்லாம் வேண்டாம்ப்பா, அப்படியே இறங்கி வா, அப்படியே ஏத்துக்கிறேன்ட்டார். அன்னைக்கு ஒளிஞ்சதுதான் அத்தி மரத்துல ஒளிகிற பழக்கம் ஆதாம் சந்ததிக்கு போகவே இல்லை பாருங்க. அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே அவரை பார்க்கும். அவரு சொல்றாரு, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? ஏன் மறைஞ்சிட்டு இருக்க? வெளியில வா, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும்னு கூப்பிட்டேன். அவனாவது இலையாவது தான் போட்டான், இவன் மரத்து பின்னாடியே ஒளிஞ்சுட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம அவரை பார்த்துடணும், ஆனா அவர் நம்மளை பார்த்துட வேண்டாம் அப்படின்னே இருக்கிறான். ஏன்னா உனக்குள்ள ஒரு கில்ட், ஒரு கண்டம்னேஷன். இப்போ ஒரு கேள்வி, அதுக்கான பதில் பார்க்கலாம். இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டா, இப்போ நம்ம யாருக்குள்ளேயாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம்? போதும்,
ஒரு சாரி சொல்லிட்டா இல்லையா? ஆதாம் என்ன தப்பு பண்ணிட்டான்? பழம் சாப்பிட்டான். என்னங்க, என்ன தப்பு பண்ணிட்டான்? ஆதாம் பாவம் பண்ணிட்டான்னா என்ன பண்ணிட்டான்? பழமுதிர் சோலையில ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு போட்டான். எங்க ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். இப்போ ஒருவேளை சாப்பிட்டான், சரி சாரி அப்படின்னு முடிச்சிருக்கலாம்ல மேட்ரை. ஆனா ஏன் அப்படி இல்லாம சிலுவை, ரத்தம், மரணம், ஏன் இவ்வளவு? நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? தம்பி, பழம் சாப்பிட்ட, தப்பா சாப்பிட்ட, இன்னும் அந்த பழத்தை சாப்பிடாத, உன்னை மன்னிச்சிட்டேன், போ, அழிச்சு புளிச்சு ஆட்டையை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவனை அனுப்புறது விட்டுட்டு ஏன் சிலுவை, மரணம், ஏன் இவ்வளவு இது? எனக்கு அதை யோசித்து பார்த்துருக்கோமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பலியே, இந்த ரத்தம், இந்த மரணம், இது எல்லாமே கடவுளுக்கு வேண்டியது என்பதினால் செய்யப்படவில்லை. மனிதனின் மனசாட்சி இவைகளில் மூலமாகத்தான் பூரணப்படுகிறது. ஆகையினால் தான் இது அத்தனையும் நடந்தேறுகிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாப்பாங்கிறார். ஆனா இவன் ஓடுறான். புரியுங்களா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்வதில் தேவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மனுஷனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அடிப்பட்ட அந்த இடத்துக்கு மருந்து போடாம இவன் கையை புளிச்சு இப்படி கொடுக்கணும்னா அவன் கை கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா கை அடிபட்டு இருக்குது, புண்ணா இருக்குது, ரணமா இருக்குது. இதுக்கு மருந்து இட்டால்தான் இவன் மறுபடியும் தன்னோட என்ன பண்ணுவான்? கரம் கோர்ப்பான். அப்போ இந்த இரத்தமும் பலியும் இதுவும் தேவனுக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. வழக்கமா எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இந்த ரத்தம், பலி இதெல்லாம் கடவுளுக்கு தேவை அப்படின்ட்டாங்க. கடவுளுக்கு தேவைன்னு இல்லைங்க, அவர் தேவையே இல்லை. அவர் மனுஷன் மேல பிரியமா இருக்கிறாரு. நீங்க பலியை காமிச்ச உடனே கடவுள் ஏதோ திருந்திடுறாரு அப்படிங்கிறது இல்லை. அப்ப வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது இந்த பலி இடும் பொழுதெல்லாம் தேவன் அவங்களுக்கு நன்மை செய்ததை நம்ம படிக்கிறோமே. நல்ல ஒரு கொஸ்டின் பாருங்க. அந்த பலி இடும் போதெல்லாம் ஏன் தேவனுடைய இரக்கத்தின் தயவையும் அவங்க பெற்றாங்கன்னா, நான் ஒன்றை செய்வதின் மூலம் இதை பெற முடியாது, கடவுள் எனக்கு ஒரு பலியை அனுப்புவார், ஒரு பலியை தருவார், அதுதான் என் பாவங்களையும் சாபையும் போக்குன்னு சொல்லி தேவனுடைய வழியை நான் நம்புகிறது அவர் இருதயத்தை பிரியப்படுத்துகிறது. ஆமென். எத்தனை பேர் புரியுது? காலையில ஆன்லைன்ல பாக்குறவங்கலாம் புரியுதுன்னா ஒரு ஆமென் போடுங்க. என்னங்க டீப் ஸ்டடியா போயிட்டு இருக்க அப்படி நீங்க டீப் ஸ்லீப்ல போயிடாதீங்க. இன்னைக்கு விளங்கிக்காம வேற என்னைக்கு விளங்கிக்க போறோம்? ஏன் இந்த மரணம் நடந்துச்சு? ஏன் இந்த சிலுவை? ஏன் ரத்தம்? ஏன் இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மரணம்? அப்போ மனுஷனுக்குள்ள இருந்த அந்த கில்ட்டை, மனுஷனுக்குள்ள இருந்த அந்த காண்டம்னேஷனை தீக்கிறதுக்கு வழி இல்லை. இலையை போட்டுலாம் மூட முடியாது, அது நீக்கியே ஆகணும். அப்போ மனுஷனுக்குள் இருக்கிற குற்ற மனசாட்சியை நீக்குவதற்காகத்தான் ஒரு பலியை தேவன் ஆயத்தம் செய்தார். ஆமென். அது மிருகத்தின் பலிகளாய் பழைய ஏற்பாட்டிலே அடையாளமாக அப்படி காட்டப்பட்டே வருது. ஆனா மிருகத்தின் பலி மனிதனை பூர்ணப்படுத்துகிறது இல்லை. அப்போ என்ன பலி? கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனுடைய பாவத்துக்கு ஒரு நிவாரணம் ஏற்படணும்னா அவன் தரத்துக்கு அதை விட தரத்துல கூடுன ஒரு பலி இருந்தாதான் அவன் என்ன பண்ண முடியும்? சரியாக்கப்பட முடியும். அதனாலதான் தேவன் தன் குமாரனே பலியாக கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை உங்களை ஏத்துக்கிறதுல, ஆனா ஆண்டவர்கிட்ட வர்றதுல நமக்கு பிரச்சனை இருந்துச்சு. அப்ப ரத்தத்தை எதுக்கு கொடுத்தாரு? ரத்தம் நமக்கு தைரியத்தை தருது. அவரிடத்தில் போவதற்கான தைரியத்தை நமக்கு என்ன கொடுக்குதான்? பிளட் நமக்கு தருதான். ரத்தத்தை பார்க்கும்போது
சிலுவையை பார்க்கும்போது, சிலுவை மரணத்தை இன்னைக்கு ஏன் பிரசங்கம் பண்றோம்? அதை பார்க்கும்போது மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். என்ன நம்பிக்கை? இவர் என்ன கொல்ல மாட்டாரு, இவருடைய குமாரனையே மனுவர்க்கம் வந்து கொல்லும் பொழுது இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் மனுஷனை நேசிக்கிறார்னா, இவர் எனக்கு எதிராய் அல்ல, இவர் என் மீது நேசமா இருக்கிறார், இவர் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை மனுவர்க்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கம். அப்ப எதை காட்டி தன்னை விட்டு ஓடின மனுவர்க்கத்தை தன்னண்டை ஈர்த்து கொள்ள முடியும்னா, தன் அன்பை காட்டிதான். அதனாலதான் இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்பட்டு இருக்கையில் எல்லோரையும் என்னண்டை ஈர்த்து கொள்வேன் அப்படின்னு சொன்னார். நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரும் என் பக்கமா இழுத்துப்பேன். அப்ப இன்னைக்கு நம்ம சிலுவையை உயர்த்தி காட்ட காட்ட என்ன நடக்கும்? எங்கேயோ இருக்கிற மனிதர்கள் தேவனிடத்துல ஓடி வர ஆரம்பிப்பாங்க. ஆமென். இன்னைக்கு அநேகர் ஓடி வருவார்கள். இந்த செய்தியை நாம் சொல்லும் பொழுது தூரம் நிற்கிற ஒரு மனுஷன் கூட, போலாம்ப்பா, நம்ம அப்பாப்பா நம்மளை விடமாட்டாருங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கும். என்னை கைவிடா, எனக்காகத்தான் அந்த பலி, எனக்காக தான் அந்த பரிகாரம். ஆனா மதத்தின் பிரசங்கம் இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குன்னா, இவனுக்குள்ளே குற்ற உணர்வை தூண்டி இவனை ஓட வைக்கிற பிரசங்கம் தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப மனதிலே சத்துருக்கள் அப்படின்னு இதுல நம்ம படியில பாரு, நாம எப்படி இருந்தோமா, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அப்படிங்கிறது தேவனுடைய மனதில் நம்ம அப்படி இருந்தோம்னு போடல. இது அப்படியே உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் இப்பொழுதும் ஒப்புரவாக்கினார். இப்போ சத்துருக்களா இருந்தோம்னா எதுல சத்துருக்களா இருந்தோம்? மைண்ட். எல்லாம் சொல்லுங்க, மைண்ட். மனதுல நம்ம நினைச்சுக்கிட்டோம் நான் தேவனுக்கு சத்துரு. இந்த குற்ற உணர்வு என்ன கொண்டு வந்துடுச்சு? நீ கடவுளுக்கு நண்பன்கிற ஐடியாவெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீ கடவுளுக்கு யாரா இருக்கிற? சத்துருவா இருக்கிற. அப்ப இது எப்படி சரிப்படுத்துறது? ஒரு மரணத்தின் மூலம் தான் சரிப்படுத்த முடியும், ரத்தத்தின் மூலம் தான் சரிப்படுத்த முடியுங்கிறதுக்காக தான் வேதவசனம் இதை சொல்லுது. 20வது வசனம் பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் சமாதானத்தை உண்டாக்குறது. சமாதானம்னா யாருக்கு? தேவனுக்கும் மனுஷனுக்கு என்ன உண்டாகுது? ஒரு பீஸ் அது ஏற்படுத்துது. ஐயா, கடவுள் எனக்கு எதிரா இல்ல, கடவுள் என் பட்சமா இருக்கிறார், கடவுள் என்னை நேசிக்கிறார். நான் சரியில்லாத போதும், நான் குற்றங்களோடு இருக்கும் பொழுதும் அவர் எனக்கு எதிரா இல்ல, எனக்கு ஆதரவாக இருக்கிறார். சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புராக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. மனுஷனை சேர்த்து கொள்றதுலதான் கடவுள் பிரியமா இருக்கிறார். அதையும் இதையும் சொல்லி தள்ளி விடுற வேலையில அவர் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, சேர்த்து கொள்ள பிரியமாயிற்று. இப்ப கடவுளை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறார்? அப்படியே கையை நீட்டிட்டு இருக்கிறாரு. வாடா செல்லம், அப்படியே வந்து அணைச்சிக்கோ அப்படிங்கிறதுலாம் இருக்கிறாரு. அப்போ நம்ம மனசுல நம்ம சத்துருக்களாக நம்மளை எண்ணிக்கொண்டு இருந்தோம். அந்த எண்ணங்களை அவர் மாத்துறார். சிலுவை மரணம் பிதாவின் இருதயத்தை மாற்றுவதற்காக நடந்ததல்ல. சிலுவையின் மரணம் உங்களுடைய என்னுடைய மனதை மாற்றுவதற்காக நடந்தது. ஆமென். ஏனென்றால் தேவனுக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை. God is love. இந்த ரத்தத்தை பார்த்தாதான் எனக்கு இரக்கம் வரும், நீர் சிந்தும் அப்படின்ட்டுலாம் அவர் சொல்லல. சிந்தின ரத்தத்தை பார்க்கும்போது நமக்குள்ளே கனிவு பிறக்கிறது. கடவுள் எனக்கு எதிராய் அல்ல, நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு எனக்காய் மரித்ததினால் தேவன் என் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். கடவுள் அன்பை விளங்க பண்ணுகிற செயல்தான் கல்வாரி சிலுவையாக இருக்கிறது. பெத்லகேம்லே விளங்குது கொஞ்சம், பிற கடவுள் மனுஷனா பிறந்தாருங்கிறதுலே விளங்குது. ஆனா அந்த அளவுக்கு விளங்க மாட்டேங்குது. அப்படியே போக 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 அற்புதம் செய்றார், கொஞ்சம் விளங்குது. சுகமாக்குறார், கொஞ்சம் விளங்குது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு விளங்கல. ஆனா சிலுவையில் வந்து பலியாக தன்னை கொடுக்கிறத பார்க்கும்போது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. உயிரையே தர முடியும் என்றால், தன்னையே இவ்வளவு
கொடூரமான மரணத்துக்கு தன்னை தர முடியும்னா இதுதான் நேசத்தின் உச்சம், பாசத்தின் எல்லை. இயேசு ராஜா கல்வாரி மேட்டிலே பார்க்கிற இந்த காட்சியை பார்க்கும்போது, இவர் எனக்கு எதிராக இருப்பாரா? இந்த கடவுள் என்ன அழிப்பாரா? இந்த கடவுள் என்ன கொல்லுவாரா? இவர் என்ன சபிப்பாரா? ஒரு போதும் செய்ய மாட்டார். ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த நெகட்டிவ், அந்த கில்ட்டை, கடவுளை குறித்த தேவையற்ற பயத்தை, குற்ற உணர்வை அவருடைய ரத்தம் நீக்குகிறது. அவருடைய சிலுவை மரணம் நீக்குகிறது. இலவசமாய் வந்து இந்த தெய்வீக அன்பிலே ஒவ்வொரு மனிதன் என்ன பண்ண முடியும்? பங்கு பெற முடியும். பாருங்க, அப்போ நம்ம இருந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். நம்ம இருந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். அப்ப நீங்க ஏதேன்ல இருந்து பாருங்க, மனுஷன் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். கடவுள் என்ன பண்றாரு? அவன் பின்னாடியே வர்றாரு. பின்னாடியே வர்றாரு. பின்னாடியே வர்றது நற்செய்தியா இருக்கலாம். ஆனா தவறான இருதயம் இருந்தா பின்னாடி வரார் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? டே, உன் பின்னாடியே வராரா? ஐயோ வேண்டாம், பின்னாடி வந்துட்டு இருக்காரா பாஸ், எதுக்கு வராருன்னே தெரியலையே, வர்றாரா, ரொம்ப பக்கத்துல வந்துட்டாராம், எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா கடவுளுக்கு நான் சத்துருன்னா அவர் என் பின்னாடி வர்றது எனக்கு எப்படி இருக்காது? நற்செய்தியாவே இருக்காது. ஆனா கடவுள் என் பின்னாடி வர்றது என்னை விடுவிக்க, என்னை தூக்க, என்னை காப்பாற்ற என்று புரிந்தால் மாத்திரமே அது எனக்கு நற்செய்தியாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமே. அப்போ இல்ல, எனக்கு என்னன்னா, இந்த அளவுக்கு மனுஷனுக்கு தன்னுடைய பொறுமையை, தன்னுடைய அன்பை காண்பிக்கணுமா அப்படின்னு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு புதுசா கூட என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். அதுல தான் நீங்க ஒன்றும் விளையாட்டு பொம்மை கிடையாது அப்படி செய்யறதுக்கு. தேவன் மெய்யாகவே மனிதர்களை சிநேகிக்கிறார். ஆமென். நீங்க ஒன்றும் ஜஸ்ட் மெட்டீரியல் கிடையாது. யூஆர் நாட் ஜஸ்ட் மெட்டீரியல். எல்லாத்துலயும் அப்படியே டிஸ்மேட்டல் பண்ணிட்டு திருப்பி ஒன்று நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்குள்ளே வந்து என்ன பண்றாரு? கிரியை செய்கிறார். நமக்கு இருந்த எல்லா ஃபீலிங்கோட அவரை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்து நம்மள மாதிரியே வந்து நம்மள மாதிரி வந்தது காரணம் என்ன தெரியுமா? சில என்ன சொல்றாங்கன்னா, அப்பதாங்க நம்ம படுற கஷ்டம் கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அவர் கடவுளுங்க, அவர் வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நம்மள மாதிரி ஒருத்தர் வந்தாதான் நமக்கு விளங்கும், நம்ம ஃபீலிங் அவருக்கு புரியும் அப்படின்ட்டு. ஆமே. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா? அது நாம் விளங்கி கொள்வதற்காக. அப்போ சிலுவை, மரணம், ரத்தம், பலி, இது எல்லாமே தேவனுக்கு தேவை என்று வேதாகமம் சொல்லவில்லை. அது உங்களுக்கு தேவை என்று எழுதப்பட்டிருக்கு. என் மரணத்தை நீங்க நினைவு கூறும்போது உங்களுக்கு என்ன உண்டாகுது? நம்பிக்கை. நான் வாழ கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு? மரித்திருக்கிறார். நான் வாழ அவர் மரிச்சிருக்கிறார்னா அப்ப நான் வாழ்வேன். ரத்தத்தை திரும்ப திரும்ப எடுத்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை அது என்ன பண்ணுகிறது? உண்டாக செய்கிறது. அப்போ இறுதியாக எபிரேயருக்கு நிருபமாங்க 10:20 பாருங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிற படியினால். இப்ப ரத்தம் யாருக்கு தைரியத்தை ஏற்படுத்துது? ரத்தம் யாருக்காக? சில நினைச்சிட்டாங்க கடவுளுக்கு வந்து பலி வேணும் போலன்ட்டு. கடவுளுக்கு பலி தேவையே கிடையாது. ஆனா பலி யாருக்கு தேவை? நீட் ஃபார் அஸ், நமக்கு தேவை. நீங்க அதனால நல்லா விளங்கணும். இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க. ரத்தம் என்ன பண்ணுதான்? உங்களுடைய கான்சியஸை கிளென்ஸ் பண்ணுது, உங்க மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. நீங்கள் தெளிக்கப்பட்ட ரத்தம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இப்ப தைரியமா வா. கடவுள் வந்து என்ன சொல்றாரு? நான் ரத்தத்தை வழியாதான் உன்னை ஏத்துக்க முடியும்னு சொல்லல. நம்ம ரத்தத்தை பார்க்கும்போது தான் நம்ம மேல அவர் அன்பா இருக்கிறாருன்னு நமக்கு விளங்குது. எல்லாம் சொல்லுங்க, சிலுவையிலே நடந்தது
எனக்காக. சிலுவைக்கு அப்புறம் தான் கடவுள் மனுஷனை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறாங்க சில பேர். சிலுவைக்கு அப்புறம் தான் மனுஷன் மேல கடவுளுக்கு அன்பு வந்ததுங்கிறாங்க. தப்பான ஒரு தகவல் பாருங்க. அன்பு இருந்ததுனால தாங்க குமாரனே கொடுத்தாரு. God so loved the world. தேவன் இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தபடினால்தான் he gave his only begotten son. அன்பு இருந்ததுனால தான் கொடுத்தாரே தவிர கொடுத்ததுக்கு பிறகு அன்பு வரல. இயேசு வந்ததுக்கு அப்புறம் அன்பு வரலங்க. அன்பு இருந்ததுனால தான் இயேசுவை அனுப்பினார். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இல்லைங்க அவர் ரொம்ப கோபத்தில் இருந்தாரு, அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையெல்லாம் மறிச்சு பிதாவை கொஞ்சம் சரிப்படுத்தாரு. அப்போ சிலுவையை பார்க்கும்போது சிலருக்கு என்ன வருதுன்னா, சிலுவைக்கு அப்புறம் கடவுள் மனம் திரும்பிட்டாருன்னு நினைக்கிறாங்க. சிலுவைக்கு அப்புறம் கடவுள் மனம் திரும்பலுங்க. சிலுவையை பார்க்கும்போது நம்ம உள்ள மாறுகிறது. இந்த கடவுள் எனக்கு எதிராய் அல்ல, இவர் என்னை சத்துருவா நினைக்கல, இவர் தன்னுடைய ஜீவனிலும் மேலா என் மீது அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். It gives clarity to our conscience. It gives boldness to our conscience. நமக்குள்ளே அது ஒரு தெளிவையும் நமக்குள்ளே ஒரு தைரியத்தையும் தருது. தேவன் என்னை நேசிக்கிறார், என் பட்சமாக இருக்கிறார். God is my side. எப்படி சொல்றீங்க? பிளட்டை பார்த்தா தெரியுது. எனக்காக ஒரு உயிர், எனக்காக இவ்வளவு பெரிய ஒரு செயலை கடவுள் செய்கிறாருன்னா கடவுளுக்கு எதிரா இல்லை. அதனாலதான் என்ன சொன்னாலும் மனுஷனுக்கு நம்பிக்கை வரமாட்டுக்கு. எத்தனை வாக்குத்தத்தங்களை செய்தாலும் மனிதனுக்குள்ளே நம்பிக்கைகள் வரமாட்டுக்கு. ஆபிரகாமுக்கு என்னெல்லாமோ சொல்றாரு, ஆபிரகாம் ஒன்றும் நம்புற மாதிரியே தெரியல. அவன் கேட்கறான், எதினால் இதை நான் அறிவேன் அப்படிங்கிறான். அப்ப சொன்னாரு, அப்போ மிருகத்தை கொண்டு வந்து பலியிட சொல்லுகிறார், புறாக்களை கொண்டு வந்து பலியிட சொல்லுகிறார். அப்போ அந்த பலியை பார்த்து, அந்த பலியின் மூலம் ஏற்படுகிற அந்த இரத்த உடன்படிக்கையை பார்க்கும்போது மனுஷனுக்குள்ள என்ன வருது? ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்யப்பட்டால் அது மாறாததாக இருக்கிறது. அப்போ கடவுள் என்ன ஆசீர்வதிப்பார். எப்படி நான் நம்புவேன்? எப்படி நான் நம்புவேன்னா, சிலுவையை பார்த்தா நம்பிக்கை வருது. கடவுள் என்ன குணமாக்குவார் நான் எப்படி நம்புவேன்? சிலுவையை பார்த்தா தெரியுது, எனக்காகத்தான் அந்த காயங்கள். மெய்யாகவே என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள். மாகாரா சான்டேல கரோ மால்கேமோரோ ஷேகேரனா ஹாசியான் டலபோ. இன்னைக்கும் இந்த மனுவர்க்கத்துக்கு இந்த செய்தி வழங்கணும். எல்லாரும் ஒரு பரிகாரத்தை தேடி தான் ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பாருங்க, இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன பதில் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ பரிகாரங்கிறது நீங்கள் நானும் என்னத்தையோ உண்டாக்குற ஒன்று அல்ல. கடவுளே என்ன பண்ணிட்டார்? அதை கொடுத்துட்டார். ஆமென். ஒரே பலி. எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலி, ஒரே பலியினால என்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அப்ப பரிகாரத்தை தேடி தேடி மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அத்தியிலேயே போல அவன் 1000 பரிகாரங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். ஆனா அது எதுவும் மனுஷனுக்கு பரிகாரமா இல்லை. அந்த அத்தியிலேயே களைந்து விட்டு ஒரு மிருகத்தினுடைய தோலை உடையாக செய்து கடவுள் மனுஷனுக்கு என்ன பண்றாரு? போடுறாரு. நீங்க யோசித்து பாருங்க, பாவம் செஞ்சவனை ஷாப்பிங் கூட்டு போயிட்டு இருப்பாரா? அவனை ஷாப்பிங் கூட்டு போய் நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறாரு. இல்லையா? ஆதாம் இப்போ தான் தப்பு பண்ணிட்டான், கடவுள் எதிராயிட்டாருன்னு சொல்றீங்க. அவர் என்னன்னா அவனை கூட்டு போய் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு இருக்காரு. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்லப்பா, அதை கலட்டுன்ட்டு அவனுக்கு புது ட்ரெஸ் போடுறாரு. நீங்க யோசித்து பாருங்க, நமக்கு மதம் நம்முடைய மனதிலே உருவாக்கின கடவுளை குறித்த பிம்பங்கள் தவறான பிம்பங்களா இருக்கு. கடவுள் உனக்கு எதிராக இருக்கிறார் அப்படி ஆயிட்டு. அதனாலதான் அவனுக்குள்ள ஹீலிங் நடக்கல, அவனுக்குள்ள கண்டம்னேஷன் வந்துடுச்சு. ஆனால் தேவனுடைய இந்த சிலுவையை நாம் பேசும் பொழுது அவனுக்குள்ள கண்டம்னேஷன் வராது, அவன் இருதயம் சுகமாக ஆரம்பிக்கும். தேவன் உங்களை குற்றப்படுத்தும் கடவுள் அல்ல, உங்களை குணமாக்கும் கடவுள்.
இந்த உலகத்தை குற்றப்படுத்த, நியாயம் தீர்க்க தேவன் தன் குமாரனை அனுப்பாமல் இந்த உலகத்தை குணமாக்கவே அனுப்பினார் அப்படின்னு இயேசுவே சொல்றார். இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் என்னை அனுப்பவில்லை, இந்த உலகத்தை அணைத்துக் கொள்ளும்படியாக, இந்த உலகத்தை குணமாக்கும்படியாக, இந்த உலகத்தை ஹீல் பண்ணுவதுக்கு தான் கடவுள் தன் குமாரனை அனுப்பினார். அப்போ நீங்க இது விளங்கணும் பாருங்க. வேதாகமத்தின் சத்தியங்களை கரெக்டா நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் தான் பரிகாரம். இதைத்தான் முன்னாடியே அறிவிச்சாங்க. அந்த அறிவிக்கப்பட்டது என்ன பண்ணுது? சிலுவையில நிறைவேறி முடிந்தது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கிறிஸ்துவை பற்றி, அது அத்தனையும் வந்து சிலுவையில் என்ன பண்ணுது? நிறைவேறுறது. ஒரே பலி எல்லா ப்ராப்ளத்துக்கும் தீர்வு. ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமை எல்லாரும் பாவத்துக்குள்ள போச்சு. ஒருவருடைய கீழ்ப்படிதல் எல்லாரையும் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்துடுச்சு. ஆமே, சிம்பிளா இருக்குது காஸ்பல். அது அப்படியே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும். அது அப்படியே எனக்கானதுங்கிறத நான் என்ன பண்ணணும்? நம்பணும். நமக்குள்ள இருக்கிற சந்தேகம், நமக்குள்ள இருக்கிற பயம் எல்லாத்தையும் நீக்கிறது தான் கல்வாரியினுடைய வேலையாகவே அது இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. சகரியால இருந்து ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 13:1 பாருங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பாருங்க, ப்ராஃபஸி பண்றாங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. திறக்கப்பட்ட ஒரு ஊற்று என்ன பண்ணிருக்கும்? உண்டாயிருக்கும். அது பாவத்தை நீக்குது. அதனாலதான் பாடுறோம், திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையில். ஏன் அப்படி பாடுறோம்? அது அர்த்தம் பாருங்க. குத்தி பாயுது, ஊற்று திறக்கப்படுது. அந்த ஊற்று தான் மனு வர்க்கத்தின் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கக்கூடியதா இருக்கு. கண்மலையை காட்டுறாரு. கண்மலை எதை காட்டுது? கண்மலையை அடித்த போது அதுல இருந்து தண்ணி புறப்படுது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவே அந்த கண்மலையாக இருக்கிறார். அப்போ திறக்கப்பட்டது ஊற்று நம்மளை அப்படியே நம்மளை கழுவும்படியாய், சுத்திகரிக்கும்படியாய். அப்போ நாம எப்படி சிலுவைங்கிறது எப்படி? நமக்காக திறக்கப்பட்ட ஊற்று. ஆமென். நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலை. இது ஒவ்வொரு மனுஷனுக்காக கடவுள் செய்து விட்டார். அப்ப பரிகாரத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. பரிகாரம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. சுவிசேஷம்ங்கிறதே என்ன? இந்த பரிகாரத்தை அறிவிப்பது. இன்றைக்கு அதை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கேட்டோம், நாம் விசுவாசித்தோம். இது நமக்குள்ளே இப்பொழுது பேலன்ஸ் செய்ய துவங்கி இருக்கிறது. இன்னும் கேட்கிறோம், இன்னும் அறிகிறோம், இன்னும் பெருசா அது பேலன்ஸ் செய்ய போகிறது. ஹல்லேலூயா. அப்ப இதுவரை இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை கேட்கலன்னா இந்த சுவிசேஷம் உள்ளத்தை திறக்கும். இதுதான் இன்னைக்கு தேவை. இதை விட்டு போட்டு கடவுள் உன்னை தண்டிப்பாராக்கும், உன்னை அழிப்பாராக்கும், கொரோனாவை கொடுத்து உன் கதையை முடிப்பாராக்கும்னா, அப்போ முதல்ல கடவுளை தான் லாக் அவுட் பண்ணும், இல்லை லாக்டவுன் பண்ணும். அவர் எங்கன்னு கொஞ்சம் பிடிச்சி ஊரில் இருக்கிற ஆளெல்லாம் வீட்டு சிறையில் வைக்கிறதுக்கு பதிலாக கடவுளை பிடிச்சி முதல்ல என்ன பண்ணணும்? வைக்கணும். ஏன்னா இவங்க சொல்கிற கடவுள் தான் கொரோனாவை அனுப்புனாருங்கன்னா அப்போ அவரை தானே முதல்ல பிடிக்கணும். கடவுள் கொரோனாவை அனுப்பி சரிப்படுத்தலை, தன் குமாரனை அனுப்புகிறார். ஆமென். பைபிள் சொல்லுது God sent his only begotten son. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? God sent கொரோனா. கொரோனாவை அனுப்பி உனக்கு சரியாக்க போறாருன்ட்டாங்க. குமாரனை அனுப்பிட்டார். அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் வந்துச்சு, யாரும் யாரையும் சரியாக்கல. நெருப்பு வந்தது, தண்ணி வந்தது, காத்து வந்தது, எல்லாம் வந்தது. யாரையும் ஒன்றும் சரியா ஆக்கல. ஆனா திறக்கப்பட்ட ஒரு ஊற்று, அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி வரும் பொழுது அவர்தான் மனு வர்க்கத்தை மாற்றி அமைப்பார். எதுவும் மாத்தாதுங்கிறதுக்கு ஒரு ட்ரையல் தான் பழைய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. தண்ணி வந்தது, நெருப்பு வந்தது, எல்லாமே வந்துட்டு போச்சு. யாரும் எதையும் ஒருத்தரையும் மாத்தவே இல்லை. ஆனால் இவர் வரும் பொழுது மாறாதவனும் மாறுகிறான், கொலைகாரனும் கொலைபாதகனும் வாழ்க்கையின் தவறான திசைகளுக்கு போகிறவனும்
இருதயங்கள் மாற்றப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆமென். அப்ப கடவுள் வந்து குமாரனை அனுப்பி, இப்ப இது எப்படி இருக்குன்னா, இப்ப கொரோனாவை அனுப்புறாருங்கிறது சொல்றது எப்படி இருக்குன்னா, இயேசுவை அனுப்புன ஒன்னும் வேலைக்கு ஆகல, அவர் அந்த அளவுக்கு ஒன்றும் பெஸ்டா தெரியல, அநேகமா கொரோனா தான் பெஸ்டா இருக்கு போலங்கிற மாதிரி ஆயிடுது. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இயேசு பண்ண முடியாத வேலையை எது பண்ணுதான்? அப்போ கொரோனா தானே ரொம்ப பெருசு, இயேசு அப்ப பெருசு கிடையாது. இப்படி எவ்வளவு இழிவுபடுத்த ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க உட்காந்து. தேவன் தன் குமாரனை கொடுத்தாருன்னா இவங்க கொரோனாவை கொடுத்தாருங்க. கடவுள் பரலோகத்துல ஒன்றும் அந்த பேக்கெட் போட்டு வச்சிட்டல. அவர் என்ன வைரஸ் ஃபேக்டரியா வச்சிருக்காரு? மேல உட்காந்து தயாரிச்சுக்கிட்டு மனுஷன் மேலெல்லாம் அதை போட்டுக்கிட்டு, இதெல்லாம் இது இந்த போதனை எல்லாம் எந்த அடிப்படையில் வருதுன்னா, கடவுள் மனுஷனுக்கு எதிராக இருக்கிறாருங்கிற எண்ணத்திலிருந்து தான் இந்த போதனை வருது. இப்ப நான் உங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை எப்படி விளக்குனேன்? ஆனா வழக்கமா ஏதேன் தோட்டத்தை எப்படி விளக்கியிருப்பாங்க? அவனை விரட்டினார், தோட்டத்தை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாராகும். ஐயோ, நம்மளை எங்க இருந்து தள்ளுவாரோன்னு பயந்துட்டே போறது. நான் ஒண்ணு ட்ரெஸ்ஸை போட்டாரு, அப்படிதான். எது கரெக்ட் நீங்களே பாருங்க. அடிச்சு கொல்லணும்னு நினைக்கிறவருக்கு நம்ம ட்ரெஸ்ஸை பத்தி என்ன பெரிய முக்கியமா? நீ துண்டக்கான துணியக்கான ஓடி போயிருன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா இவரு ட்ரெஸ் போடுறாரு, அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. பயப்படாதப்பா, பயப்படாத, நீ போ, இப்போ அவர் வருவார், அவர் வந்து அவன் தலையை நசுக்குவார். எவ்வளவு ஒரு நம்பிக்கையை பேசி அனுப்புறாரு பாருங்களேன் தோட்டத்தை விட்டு. இதெல்லாம் உனக்காக தான் செய்யப்பட்டது. ஆனா இப்போ நீ அந்த நிலையில இல்லை. இப்போ போய் அதை சாப்பிட்டன்னா நீ இந்த நிலையிலேயே என்னைக்கும் உயிரோடு இருப்ப. அது நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் வெளியில போயிடுப்போம். ஆனா நீ போ, அவர் வருவார், அவர் வந்து அவன் தலைய நசுக்குவார். மிகப்பெரிய ப்ராஃபஸி, மிகப்பெரிய ப்ராமிஸ் எப்போ கொடுக்கப்பட்டது தெரியுமா? அவருக்கு இவன் முதுகு காட்டிட்டு போறான் பாருங்க, அந்த நேரம் மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. பயப்படாத, பயப்படாத. அப்ப அவர் வர்ற வரைக்கும் மனுவர்க்கம் என்ன ஆகும்? கஷ்டப்பட்டே இருக்குங்கிறதுக்காக டெம்பரவரியா சில ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப தூரம் போற நாம வெயிலின் கொடுமை தாங்காம அங்க நிழல்ல நின்னுப்போம் இல்லையா? அது மாதிரி பழைய ஏற்பாட்டுல சில தற்காலிக சில பரிகாரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்க போய் நின்னுக்கிறாங்க, நின்னுக்கிட்டு அப்புறமா போறாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் தற்காலிக பரிகாரம் அல்ல, ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஒரே பலியினால் எல்லாமே இன்றைக்கு சரி செய்ய பட்டிருக்கிறது. அப்போ இலவசமா வந்து நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். யார் வேணாலும் இதை என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். Glory to God. இப்ப எப்பேற்பட்ட அன்புங்கிறத யோசித்து பாருங்க. ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். கடவுள் மனிதனை கொல்லும் கடவுள் அல்ல, மனிதர்களால் கொல்லப்படும்படி தன்னை கொடுத்தவர். மரணத்தை ஜெயித்தவர் எழுந்தார். ஏன் மரணத்தை ஜெயிச்சு எழுந்தார்? படிக்க போறோம். ஈஸ்டர் அன்னைக்கு இன்னும் நிறைய கத்துக்க போறோம். மனிதனுடைய அத்தனை தீமைகளையும் இவர் தனக்குள்ளே வாங்கி கொண்டு கடைசியில அதையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டார். இந்த மலேரியா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு டைம். அந்த டைம்ல வந்து ஹோமியோபதி இதுல ஒரு ஒரு மருத்துவர் என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறார். ஹனிமேன் அப்படிங்கிறவர் ஒரு பேர். அவர் வந்து இந்த மருந்தை கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணாரா, அந்த மருந்தை வந்து அந்த கண்டுபிடிச்சி இதுதான் தீர்வுன்னு இது பண்ணிட்டாரு. ஆனா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் இந்த மலேரியா கிருமிகளை தான் உடம்புல அவர் செலுத்தினாராம். செலுத்திட்டு அந்த காய்ச்சல் உச்சகட்டம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ அந்த மெடிசனை தன் பாடிக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு, அனுப்பிச்சா இது போய் அதை கியூர் பண்ணிட்டு ஆள் நல்லாயிட்டார். அதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் கொடுங்க என்ன பண்ணிட்டாரு, கொடுத்தாரு. இப்ப சிலுவை மரணத்துல என்ன நடக்குதுன்னா, எல்லாம் மேல போயிடுச்சு, எல்லாம் பாவ சாபம் எல்லாம் உள்ள போயிடுச்சு. உள்ள போனா இப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு இவர் வெளியே வந்துட்டார்.
அல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சு வெளியே வந்துட்டார். இப்ப சொல்லிட்டாரு மரணம் இல்லை. அது எல்லாத்தையும் விழுங்குச்சு. எல்லாத்தையும் எது விழுங்குச்சோ அதை நான் விழுங்கிட்டேன் அப்படிங்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். ஆமென். எஸ், ஈஸ்டர் இன்றும் தெளிவாய் நாம் பார்க்கலாம். மனதிலே சத்துருக்களாய் இருந்த நம்மை இப்ப மனசுல யாரா இருக்கிறோம்? நண்பேண்டா. உள்ள ஒரு எண்ணம் வரணும், நான் தேவனுக்கு யாரு? சிநேகிதன், நண்பன். ஆனா ஆதாமுக்குள்ள அந்த பிக்சர் இல்லை. ஆதாமுக்குள்ள என்ன பிக்சர்னா, தான் கைவிடப்பட்டவனாக, தான் ஒதுக்கப்பட்டவனாக, தான் நிராகரிக்கப்பட்ட ஒரு உணர்வை அவன் அடைந்து விட்டான். அந்த உணர்வை போக்கத்தான் இவ்வளோ வேலையை கடவுள் செய்ய வேண்டியது இருந்தது பாருங்க. அதனாலதான் சிலுவையில இயேசு தொங்கும் போது அந்த உணர்வை பிரதிபலிக்கிறார். அந்த உணர்வை பிரதிபலிக்கிறதுனாலதான் அவர் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அப்படி ஒரு சத்தத்தை நீங்க கேட்க முடியாது. அதுக்கு முன்னாடி என் பிதா என்னை தனியா இருக்க விடுகிறது இல்லை, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் சொன்னவரு சிலுவையில சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை. ஏன்னா சிலுவையில அது நம்ம கண்ணாடியை போட்டு இப்ப பாக்குறாரு பிதாவை. பிதாவை போட்டு பார்த்தா கைவிடப்பட்டது போன்ற ஒரு உணர்வு. அதுதான் மனுஷனுக்குள்ள இருந்த ஒரு எண்ணம் பாருங்க. அதை மாற்றுகிற ஒரு செயலை அவர் செய்து முடித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வேற மாதிரி கேட்க, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்ன இவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு கேட்கிற மாதிரி ஆக்கிட்டாரு. ஆமென். ஏன் என்ன கைவிட்டீருங்கிற கேள்வி இப்ப எப்படி ஆகி போச்சு? என் தேவனே, என் தகப்பனே, என் மேல உமக்கு இவ்வளவு அன்பா அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஒரு கேள்வியா மாதிரி இருக்கு. இப்பவும் ஒரு கேள்வி இருக்கு, என்னையா தெரிந்து கொண்டீர், என் மேல என்ன எவ்வளவு அன்பு அப்படிங்கிற மாதிரி அது என்ன பண்ணிடுச்சு, மாற்றப்பட்டுடுச்சு பாருங்க. கடவுள் மனுஷனை கைவிடல, கை கொடுத்த தெய்வம். விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடாதவர், விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு அவர் கை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கடவுள் உங்கள் பட்சம், அவர் உங்கள் சார்பாக இருக்கிறார். ஆமென். நம்புங்க. இதுதான் குட் ஃப்ரைடே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். உங்கள் கரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாக நீங்கள் உங்கள் காணிக்கைகளை, உங்கள் தசம பாகங்களை நீங்கள் செலுத்தலாம். ஹல்லேலூயா. கூகுள் பே மூலமாக, ஒரு அக்கௌண்ட் மூலமாக செலுத்தலாம். செலுத்தின உங்கள் தகவல்களை அலுவலகத்தின் மொபைல் ஃபோனுக்கோ என்னுடைய மொபைலுக்கோ அந்த ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. அந்த தகவல்களை நீங்கள் சொல்லுங்கள். எதற்காக அனுப்பப்படுகிறீர்கள் என்பது சொல்லுங்கள். ஏன்னா பலவிதமான ஃபண்ட் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஒன்று, நம்முடைய சர்ச் லேண்டு வாங்குற ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்காக நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா சர்ச் பில்டிங் ஃபண்டுன்னு போடுங்க. டைத் அண்ட் ஆஃபரிங்னா அதை அப்படியே போடுங்க. இல்லைன்னா இப்போ இந்த கொரோனாவுக்காக அதில் அந்த தேவை, அந்த பாதிக்கப்படுற நீடு இதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக நாம் என்ன பண்ணுறோம், அந்த மளிகை பொருட்களை நாம் கொடுக்குறோம். காட் கிரேஸ், ஒரு 300 குடும்பத்திற்கு இது வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் முதல்ல ஒரு 100 200 யோசித்தோம், 300 போயிருக்குது. இப்போ கொஞ்சம் ஏமையும் கூட்டுறோம், 1000 பேருக்கு எப்படியும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதுக்கென்று உங்கள் பங்களிப்பை நீங்கள் செலுத்துறவங்களா இருப்பீங்கன்னா நீங்கள் அப்படி குறிப்பிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம், உதவிகளை நீங்கள் அனுப்பலாம். நாமளும் செய்கிறோம். இன்னும் இதை செய்யக்கூடிய டீமை ஆங்காங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு ஃபண்டை அனுப்புறது மூலமும் அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். ஸோ கர்த்தர் நல்லவர். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதித்து ஜெபித்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது தேவனுடைய சுபாவமா இருக்கு. தேவன் சிறந்ததை எனக்காக கொடுத்தார். இந்த நாளிலே கல்வாரியிலே என் மீது கொண்ட அன்பினாலே தன்னிடம் இருந்த சிறந்ததை தேவன் கொடுத்தார். தேவன் எனக்காக இயேசுவை கொடுத்தார். நான் அந்த சிறந்ததை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகையால் அதே தெய்வீக சுபாவத்தை நானும் கொடுப்பதின் மூலம் வெளிப்படுத்துகிறேன். என்னிடத்தில் இருக்கும் சிறந்ததை
என் தேவனுக்கு நான் நன்றியாக அன்பை வெளிப்படுத்தும்படி நான் கொடுக்கிறேன். அவருடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு என்று கொடுக்கிறேன். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நான் கொடுக்கிறேன். ஆகையால் கொடுக்கிற நான் குறைந்து போவதில்லை. நான் பெருகுவேன், நான் பழுகுவேன். என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறபடினால் என் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். இந்த பஞ்ச நேரங்களிலே என்னை அவர் போஷிப்பார், என்னை திருப்தியாக்குவார், எனக்கு நன்மை செய்வார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.